தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே, வாருமாவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இருவரென முக்கணுடை மூர்த்தி, மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்டன நகருள், பாவம் வினை அறுப்பார் பயில் பாலாவின் கரைமேல், தேவனினை ஆழ்வாந்திரு கேதீச்சரத்தானே. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பகமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையில்லா கலைஞானம், உணர்வழிய விஞ்ஞானம், தவ முதல்வ சம்பந்த தாம் உணர்ந்தார நிலையில். திருச்சின்னம பார்வதி பதையே, ஓம் நம பார்வதி பதையே, ஓம் நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க சித்தவேட்சா. முதலாவது வினா பாருங்க, உரிய இழையம் தொடர்பான சரியான கூற்று என்ன. இப்போ நாங்கள் இந்த தாவர இழையங்களை பிரதானமாக ரெண்டு வகையாக பிரிச்சிருப்போம். என்னண்டு பிரிச்சு நாங்கள் ஒன்று பிரி இழையம், மற்றது விலங்கையில் நில இழையம். பிரி இழையத்தில் எத்தனை வகை? பிரி இழையத்தில் 3 வகை இருக்கு இல்லையா? என்னண்டு? முதலாவது உச்சி பிரி இழையம், பக்க பிரி இழையம், இடைப்பு குந்த பிரி இழையம். அதே மாதிரி நில இழையத்தில் 2 வகை சொல்கிறோம். என்னண்டு? எளிய நில இழையம், சிக்கலான நில இழையம். என்ன பிறகு எளிய நில இழையத்தில் எத்தனை வகை படிச்சிருப்பா? 3 வகை. என்னென்ன? புடைக்கல விளையம், ஒட்டுக்கல விளையம், வல்லிருக்கல விளையம். அடுத்தது சிக்கலான நில இழையத்தில் 2 வகை சொல்கிறோம். என்னென்ன? கால், மற்றது உரியம். ரைட். இப்போ இதில் என்ன கேட்டுக்கணும்னா, கேள்வியை பாருக்கா, நீங்கள் விட கீறியிருப்பீங்க நினைக்கிறேன். உரிய இழையம் தொடர்பான சரியான கூற்று. தம்பி எங்களுக்கு கூட இந்த சரியான கூற்று அல்லது தவறான கூற்று 2 வரையில என்ன வினாவை கேட்கணும். இப்போ என்னென்னா இதில் கேட்டது என்னென்னா சரியான கூற்று. பெரும்பாலும் எங்களுக்கு அது கேட்கப்படுற விஷயம் போல்டில், அதாவது கொஞ்சம் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கும், தடித்த இடத்துல தரப்பட்டிருக்கும். அப்போ உனக்கு அப்படி என்ன செய்யணும்னா, கேள்வியை வாசி கேட்க என்ன கூட்டை கேட்கணும், அதாவது வந்து சரியான கூட்டம்னா அந்த கேள்வியை வாசிட்டு போகல, அந்த என்னத்தை கேட்கணுமோ அண்டர்லைன் பண்ணிட்டு போ. ஏன்னா விடையை வாசிச்சுட்டு போகல என்ன செய்ய மாட்டா, உனக்கு சில விட கேள்வி மறந்து போயிடும். அப்போ சரியான அந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிவிட்டு தொடங்க போகிற. முதலாவது சொல்லி நம்ம யார்? சுக்ரோஸை கொண்டு செல்லும். தம்பி இந்த ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் என்ன? ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் என்ன? குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து இலைகளில் தற்காலிகமாக அப்படி சேமிக்கப்படும், விளங்கல மாப்பொருளாக சேமிக்கப்பட்டு
உரிய இழையத்தினூடாக கொண்டு செல்லப்படைகளை என்னவா மாற்றப்படும்? சுக்ரோஸா மாற்றப்படும். அப்போ இதில் முதலாவது சொல்லினோம் சுக்ரோஸை கொண்டு செல்லும். சரியா பிள்ளையா? சரி. ரெண்டாவது வந்து நீரை கொண்டு செல்லும். நீரை கொண்டு செல்றது எந்த இழையம்? கால் இழையம். என்ன நீரையும் குளுக்கோஸையும் கொண்டு செல்லும். அப்படி நம்ம ரெண்டும் கொண்டு செல்றதுக்கு ஒரு இழையம் இல்லைடாப்பா. ஏன்னா குளுக்கோஸு அதாவது குளுக்கோஸ் இல்லை, சுக்ரோஸ் வந்து உரிய இழையத்துக்குள்ளால் போகும், நீர் வந்து கால் இழையத்தினாலாக கொண்டு செல்லப்படும். சரிதானே? நீரையும் கனியுப்பையும் கொண்டு செல்லும். அது ஆட்ட தொழில். நீரையும் கனியுப்பையும் கொண்டு செல்வது ஆட்ட தொழில், கால் இழையத்தின தொழில். ரைட். சரியா? ரைட். ரெண்டாவது பாருங்க, குளோரினுடன் இணைந்து அயன் பிணைப்பை, இந்த கவனி, இந்த பிணைப்பில் எத்தனை வகை படித்த நீ தம்பி? ரசாயன பிணைப்பில் எத்தனை வகை படித்த நீங்கள் 10ஆம் ஆண்டில்? எத்தனை வகை? 2 வகை. என்ன? ஒன்று அயன் பிணைப்பு, மற்றது என்ன பிணைப்பு? பங்கீட்டு வலு பிணைப்பு. இப்போ கவனியிருக்கா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போகிறேன். என்னென்னா அயன் பிணைப்புக்கு எத்தனை உதாரணம் தெரியும் உனக்கு? உங்களோட புத்தகத்தில் சும்மா பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட்டை பற்றி இருக்கும். இந்த முதலாம் கூட்டம் இருக்குது தானே எங்களை கவனி, ஆபத்தின் அட்டவணையில் முதலாம் கூட்டத்தில் இருக்கிற ஆக்கள் லித்தியம், மற்றது சோடியம், அடுத்தது பொட்டாசியம். இது கீழே இருக்குது தம்பி, எங்களுக்கு இவ்வளோ காணும். அதே மாதிரி 2ஆம் கூட்டத்தில் இருக்கிற ஆக்கள் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், கால்சியம், இந்த 5 பேரும். சரிதானே? 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டம் 6, 7. 6ஆம் கூட்டத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின், மற்றது குளோரின். சாரியா, 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்சிஜன், மற்றது கந்தகம். இதில் வந்து ஃப்ளோரின், குளோரின். அடே, இதில் இருக்கிற இந்த 5 உலோகங்களும் இதில் இருக்கிற இந்த 4 அலுலோகங்களோட சேர்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் என்ன பிணைப்பு உருவாகும்டா? அயன் பிணைப்பாக இருக்கும் தம்பி. இது மட்டும் இல்லைடா, நிறைய இருக்குது. உனக்கு அந்த எங்களோட ஆபத்து அட்டவணையில் இருக்கிறத சும்மா ஹைலைட் பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையும் கதைக்க நேரம் இல்லை. இவர் எக்ஸாம்பிள் இந்த லித்தியம், இதில் இருக்கிற 4 பேரோடையும் சேர்ந்தாரண்டா. என்னென்னு வரும்? லித்தியம் ஆக்சைடு, லித்தியம் சல்ஃபைட், லித்தியம் வந்து ஃப்ளோரினோட சேர்ந்தா லித்தியம் ஃப்ளோரைட், குளோரினோட சேர்ந்தா லித்தியம் குளோரைட். அதை மாதிரி என்ன செய்யலாம்? இந்த 5 பேருக்கும் எழுதலாமாடா. இப்போ எக்ஸாம்பிள் வேறு சோடியத்தோடு எழுதினோம்டா சோடியம் ஆக்சைடு, சோடியம் சல்ஃபைட், சோடியம் ஃப்ளோரைட், சோடியம் குளோரைட். அதே மாதிரி பொட்டாசியத்துக்கு எழுதிங்கன்னா என்ன வரும்? பொட்டாசியம் ஆக்சைடு, பொட்டாசியம் சல்ஃபைட், பொட்டாசியம் ஃப்ளோரைட், குளோரைட். இப்படி இங்கே இருக்கிற 5 பேரும் சரிதானே இங்கே இருக்கிற 4 பேரோடையும் சேர்ந்தா ஆக எத்தனை சேர்வா வரும்? 5 தர 4 எத்தனை? 20. அட இது மட்டும் இல்லை, அங்கால என்ன சொல்கிறது, இந்த அதாவது அந்த மூலிகங்களோட சேர்ந்தா வாரதும் அயன் சேர்வதான். சரிதானே? இந்த விதிவிலக்கு என்னென்ன தம்பி, இதில் இருக்கிற பெரிலியம் இருக்கிறார் தானே 2ஆம் கூட்டத்தில் இருக்கிற பெரிலியம். இந்த பெரிலியம் வந்து பெரும்பாலும் பங்கீட்டு வலு சேர்வைகளை தான் உருவாக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் கூட்டத்தில் இருக்கிற அலுமினியம், சரிதானே 3ஆம் கூட்டத்தில் இருக்கிற அலுமினியம் இருக்குது தானே, அலுமினியமும் வந்து இவரோட சேர்ந்து பெரும்பாலான, அதாவது வந்து இதில் அலுமினியம் குளோரைட் உண்ட புத்தகத்தில் கிடக்கு. சரிண்ணே, அலுமினியம் வந்து 3 குளோரினோட சேரும் தம்பி, சேர்ந்து பங்கீட்டு வலு பிணைப்பை உருவாக்கும். இதுக்கு புள்ளி முள்ளாடியெல்லாம் கிடக்கு. சரிதானே? அப்போ இதுவும் வந்து ஒரு பங்கீட்டு வலு சேர்வதான். சரியா? இப்போ எங்களுக்கு கேட்டது என்னென்னா அயன் பிணைப்பை உண்டாக்கணுமாம். சரிண்ணா, அயன் பிணைப்புண்டா கட்டாயமாடாப்பா ஒரு உலோகமும் ஒரு அல்லுலோகமும் இருக்கணும். சரிதானே? அப்போ அதில் தந்ததில் தம்பி அலுமினியம் உலோகமாக இருந்தாலும் பொஸ்பரஸ் வராது. அப்போ இருக்கிறதுல யார் வெறுவினம் நினைக்கிற எந்த சேர்வை வரலாம்? நான் சொல்லிட்டேன், பெரிலியம் பெரும்பாலும் என்ன சேர்வைகளை உண்டாக்கும்? பங்கீட்டு வலு சேர்வைகள். அப்போ இதில் எது விடையாக இருக்கும் நினைக்கிற? ஆறாக இருக்கும், கால்சியமாக இருக்கு. சரிதானே? ரைட், ஓகே. 3வது பாரு, மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படும் உபகரணம் பின்வருவனவற்றில் எது? தம்பி கவனி, நன்றாடா, எல்லா கேள்வியும் கதைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் முதலில் எழுந்து பாரு. ரைட், இந்த எங்கடா மின்காந்த தூண்டலோட சேர்த்து அதில் 2 விஷயம் படிச்சிருக்கேன். ஒன்று பிளமிங்கின்ற இடக்கை விதி, மற்றது பிளமிங்கின்ற வலக்கை விதி. படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பிளமிங்கின்ற இடக்கை விதியோட தொடர்பட்ட 2 உபகரணம் சொல்லுவான். இடக்கை விதியெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இடக்கை விதியோட தொடர்பட்ட 2 உபகரணம் படிச்சிருப்பீங்களா? என்னென்ன? ஒன்று நேரோட்ட மின் மோட்டார், மற்றது லவுட் ஸ்பீக்கர். என்னடா அது? ஒலிபெருக்கி.
அதே மாதிரி பிளம்பிங்கின்ற விளக்கை விதி தான் எங்கட மின்காந்த தூண்டலோட தொடர்பட்டது. அதில் என்ன உபகரணம் படிச்ச நீ? விளக்கை விதியோட தொடர்பட்டு, விளக்கை விதியோட தொடர்பட்டு என்ன உபகரணம் படிச்ச நீங்கள் பாபம்? ஒன்று வந்து மைக். மைக்குண்டா என்ன தம்பி? நுணுக்கு நுணுக்கு பண்ணி இந்த கையில் வச்சுக்கிறது அதான் என்ன. ரெண்டாவது வந்து டைனமோ என்ன, ஆடலோட்ட டைனமோ. அந்த ரெண்டும் வந்து பிளம்பிங்கின்ற வழக்கை விதியோட தொடர்பட்டது. அதுதான் மின்காந்த தூண்டலுக்கு அமைவானது. சரிதானே? ரைட். இப்போ இதில் கேள்வி பாரு, மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படும் உபகரணம் நீரோட்டம் மோட்டார் தம்பி. மின்ன வழங்குறதால என்ன செய்யணும்டா, என்ன சுத்த வைக்கிறோம். எங்களுக்கு மின்காந்த தூண்டல்டா அங்கே என்ன செய்யப்படணும்னா மின்னோட்டம் பிறப்பிக்கப்படணும். தூண்டல் மின்னோட்டம் என்று சொல்கிறாங்க. சரிதானே? அப்போ நேரோட்ட மின் மோட்டார் வராது, மின்மணி வராது, ஒலிபெருக்கி வராது. அப்போ என்னவா இருக்கும்? அது என்னடா கடன் அட்டையண்டா, அந்த கிரெடிட் கார்டா. ரைட், ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்டா, அந்த கிரெடிட் கார்டில் பார்த்துருக்கிய பின்னால் ஒரு கோடு மாதிரி ஒன்று கருப்பு கார்டு. அதை இப்படி என்ன செய்கிறது, அப்படி இப்படி இழுப்பாங்க. அந்த மெஷினில் கொடுத்து இழுத்தா என்ன செய்யணும்னா ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும். அதில் இருக்கிற தகவல்கள் வாசிக்கப்படும் தம்பி. சரி, அந்த சாதாரணமான எங்களோட ஏடிஎம் கார்டுலேயும் இருக்குது. கடன் அட்டை இல்லை, சாதாரண ஏடிஎம் கார்டு எடுத்தீங்கன்னா அதுலேயும் பின்னால் அந்த மின்காந்த தூண்டலுக்குரிய அந்த அமைப்பு இருக்குதா? ரைட், ஓகே. அடுத்த பேர் நாலாவது, அங்கியொன்றின் விஞ்ஞானம் பேர் தெரியுமா உனக்கு? எங்க சொல்லுவா. அப்போ மனிதன் விஞ்ஞான பேர் என்ன தம்பி? டே மனிதனுக்குரிய என்ன விஞ்ஞான பேர் எழுதுற நீ? ஹோமோ சேப்பியன்ஸ். ரைட், ஓகே. நான் எழுதுறேன், சரி ஒன்று பேர். சரியா? ஹோமோ சேப்பியன்ஸ். இது சரியா பிள்ளையா? இதில் என்ன விதி பின்பற்றப்படையில? முதல்ல என்ன விதியை என்ன விதி பின்பற்றப்படையில? கையால் எழுதினவன்டா தனித்தனி என்ன செய்யணும்? சாதி பேரும் இனப்பேரும் தனித்தனி என்ன செய்யணும்? கோடு போடணும். இதை விட முதலாவது கட்டாயம் என்ன எழுத்திருக்கணும்? கேபிட்டல் இருக்கணும். மிச்சம் எல்லாம் என்னவா இருக்கணும்? சிமோலாக இருக்கணும். அச்சிட்டமெண்டா எப்படி இருக்கும்? சரிவா, ஏன்னா இட்டாலிக்கில் அச்சிடணும். சரிதானே? அப்போ இதில் கவனியம் இருக்கா? பின்பற்றப்படும் விதி அல்லாதது. அப்போ நீ என்ன செய்யணும்டா, அந்த பின்பற்றப்படும் விதி அல்லாததுன்றதை கோடு போட்டு வாசிக்க தொடங்கினீங்கன்னா அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வரும். முதலாவது சாதி பேர் இனப்பேர் 2 பேர் இருக்கணும். அது சரியா பிள்ளையா? சரி, ரைட். சாதி பேர்னதும் இனப்பேர்னதும் முதல் எழுத்துக்கள் தம்பி. 2ண்ட முதல் எழுத்தும் கேபிட்டலாக இருக்கணுமாம், இதுவும் கேபிட்டலாக இருக்கணுமாம். சரியா பிள்ளையோ? பிள்ளை என்ன? ரைட். அப்போ விட கண்டுபிடிக்கிறா தானே. 3வது பேர் கையால் எழுதும் போது பேருக்கு கீழே அடிக்கோடு இடுதல். சரிதானே? ரைட். அச்சிடும் போது சரி வளர்த்துண்டா இட்டாலிக் ஃபார்மில் இருக்கணுமாம். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்த பேர். அப்போ இப்போ எத்தனையாவது விட என்ன சொல்கிற? ரைட், வெரி குட். அடுத்தது 5வது பேருங்க பிள்ளையால். அதில் உங்களுக்கு அந்த அமைப்பில் வந்து அந்த XY போடுபடையில் இருக்கா சொல்கிறேன் பேர். சரியானே? அந்த அமைப்பு இருக்கா கீரன் பேர் இதுலேயும் இருக்கா? அது ஒரு மின் ரசாயன கலமன்னு தந்திருக்கணும். சரியா? இதில் பாரு, இதில் ஒரு உலோகம் வச்சிருக்குது, சாரி இதில் ஒரு மின்வாய் வச்சிருக்குது. இது வந்து X. சரியா? இதில் ஒரு மின்வாய் வச்சிருக்கு, அது வந்து Y. தம்பி அது பேப்பரில் மார்க் பண்ண படையில ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ள. சரியானே? இங்கே புறச்சுட்டினூடாக மின்னோட்டம் பாரு, சாரி இந்தியாவில் எப்படி காட்டியிருக்கிறோம்? இலத்திரன் பாயுதாம். தம்பி உள்ளுக்குள்ள என்ன நிற்கிறாப்பா? உள்ள என்னதை காட்டியிருக்கிறான்? ஐதான சல்பூரிக் அமிலம். இதுக்குள்ள வந்து ஐதான சல்பூரிக் அமிலம். ரைட், ஒரு கவனி. இப்போ அதாவது வயிலிருந்து எக்ஸுக்கு மின்னோட்டம் போனா, சாரியா இலத்திரன் போச்சுதண்டா மின்னோட்ட திசை எப்படி இருக்கும் தம்பி? எப்போவுமே இலத்திரன் பாயிற திசைக்கு எதிர் திசையில் என்ன இருக்கும்? மின்னோட்டம் இருக்கும். அப்போ மின்னோட்டம் எப்படி பாய போகுது சொல்லுவாப்போம்? எக்ஸில் இருந்து Y. ரைட், இங்கே பேர். இதை விட முக்கியமான விஷயம், இலத்திரன் இப்படி பாஞ்சா தம்பி இங்கே இருந்து இலத்திரன் வெளியேறுதுன்னு விளக்கம். அப்போ இலத்திரன் வெளியேறுதண்டா இதில் என்ன தாக்கம் நடக்க சொல்லுவாப்போம்? இதில் வந்து ஒட்சியேற்றம் நடக்குது. ஒட்சியேற்றம் நடந்தால் தான்ப்பா இலத்திரன் வெளியேறும். ஒட்சியேற்றம் நடந்தால் இது என்ன மின்வாய்? ஒட்சியேற்றம் நடக்கிற மின்வாய்க்கு என்ன பேர் சொல்கிறோம் நாங்கள்? விளங்கல? அனோட்டு. என்ன மின்வாய்? அனோட். அப்போ இங்கே என்ன தாக்கம் நடக்கும்? இங்கே ஒட்சியேற்றம் நடந்தால் இங்கே என்ன தாக்கம் நடக்கும்? தாழ்த்தல். தாழ்த்தல் நடந்தால் இது என்ன சொல்லுவாப்போம்? இது கேதோட்டு. ரைட். இங்கே பாருங்கடா, என்னன்னா இந்த கரைசலில் தம்பி H2SO4 இருக்கும்.
H2SO4 என்ன செய்யமாட்டாடா சரியானே 2H+ ஆகவும் சரியானே 2S+ ஆகவும் SO4 2- ஆயும் பிரியும் சரியா இதில் என்ன செய்ய மாட்டா கவனிச்சுக்கோள் இப்போ இதில் வேறு உனக்கு இதில் இலத்திரன் ஓடுது இலத்திரன் ஓடினா மின்னோட்ட திசை எஞ்சாலேன்னு சொல்கிறோம் சரி நம்ம இலத்திரன் இங்கே இருந்து போகிறபடியாக இங்கே ஒட்சியேட்டம் நடக்குது ஒட்சியேட்டம் நடந்தால் இது அனோட்டு அப்போ இங்கே இலத்திரன் வாங்கப்படுது வாங்கினா இது என்னவா இருக்கும் கதோட் கரைசல்னாப்பா இலத்திரனை வாங்குறதுக்கான ஆறாருன தம்பி H+. கவனிச்சுக்கோள் H+ வந்து இலத்திரனை வாங்கினா தாக்கம் எப்படி இருக்க மாட்டா நீ எழுதியிருப்பேன் நினைக்கிறேன் நான் ஒட்டுமொத்த தாக்கத்தை எழுதுறேன் 2H+ஆப்பா சரிதானே ரைட் 2 இலத்திரனை வாங்கி என்ன செய்ய மாட்டா ஐதரசன் வாயுவாக வெளியேறும் சரியா அப்போ கரைசலில் இருக்கிற H+ வந்து என்ன செய்யும் சொல்லுவாப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைசலில் இருக்கிற H+ன்ற பெருமானம் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக H+ன்ற அளவு குறைஞ்சொண்டு போகுது H+ன்ற அளவு குறையுதாண்டா தம்பி H+ன்ற அளவு தாண்டா என்னண்டா தம்பி அதாவது எங்களோட அமிலத்தன்மை சரிதானே இப்போ அந்த கூட்ட பேர் இருக்கா முதலாவது பேர் X வந்து ஒட்சியேற்றம் அடையும் சரியா பிள்ளையா எங்க எது ஒட்சியேற்றம் அடையும் எது Y ரைட் ரெண்டாவது பேர் கரைசலின் pH பெருமானம் தம்பி அதற்கட்டும் மூன்றாவது பேர் Y அனோட்டாக தொழிற்படும் சரியா பிள்ளையா சரிதானே ரைட் X தாக்கவித தொடரில் Yற்கு மேலாக காணப்படும் தம்பி இங்கே வேறு அடே ஒட்சியேற்றம் நடக்கிற ஆளுக்கு தான் தாக்க வீதம் கூட அப்போ தாக்க வீதம் யாருக்கு கூட சொல்லுவாப்போ Yக்கு தான் கூட அப்போ இதில் என்னென்னு சொல்லியிருக்கணும் Xக்கு கூடன்னு சொல்லியிருக்கணும் மாறி வரணும் Yக்கு தான் தாக்க வீதம் வந்து உயர்வாக இருக்கும் சரிதானே ரைட் ஓகே அதான் ரெண்டாவது கூட்ட பேர் pH பெருமானம் குறைவடையுமா அடே pH வந்து குறைவண்டது அமிலத்துக்கா அல்லது மூலத்துக்கா pH கூடினது pH 0 1 2 3 யாருக்கு வரும் அமிலம் என்ன pH கூடனாப்பா 10 11 12 13 14 தான் pH பெருமானம் கூடினது யாருக்கா இருக்குமாண்டா காரம் அல்லது மூலத்துக்காக இருக்கும் இங்கே என்ன செய்யுதுண்டா H+ அகற்றப்பட சரிதானே H+ அகற்றப்பட அமிலத்தன்மை என்ன செய்ய நினைக்கிற குறைவடையுதண்டா என்ன செய்யும் pH பெருமானம் என்ன செய்யும் டேய் H+ குறைக்கப்பட்டால் சரிதானே அமிலத்தன்மை கூடுமா குறையுமா அமிலத்தன்மை அதிகரிக்குமா குறையுமா அமிலத்தன்மை குறையும்னா pH பெருமானம் என்ன செய்து கொண்டு போகுது கூடிக்கொண்டு போகுது ரைட் சரியா ஆறாவது கேள்வியை பாரு ஆறாம் வினாவிற்க பாரு ஆறாம் வினாவில் பாரு அதில் முதல் தம்பி ஒரு பொருள் தந்திருக்கணும் அவற்றை திணிவு வந்து எம்மா இதில் வந்து ஒரு விசையை கொடுக்கணும் F சரியா வினாவை பாரு உராய்வற்ற மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள M எனும் திணிவுடைய பொருள் மீது F எனும் விசை பிரயோகிக்கப்படுகிறது ரைட் இப்போ திணிவு தெரியும் விசை தெரியும் ஆர்முடுகளுக்கு சமன்பாடு சொல்லுவாப்போம் நியூட்டன் இரண்டாம் விதி ஆர்முடுகளுக்கு சமன்பாடு சொல்லு F சமன் MA அப்போ இதுக்கு F சமன் MA பிரயோகிச்சுண்டா விசை வந்து F திணிவு வந்து கேபிட்டல் M தர A ஆர்முடுகள் என்னவா இருக்கும் தம்பி M வந்து A பெருக்குறாள் அங்கால போனால் என்ன செய்ய போகிறார் நினைக்கிறேன் பிரிக்க போகுது அப்போ என்னென்னு வரும் F இன்கள் என்னென்னு வரும் M அண்டு வரும் ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்னா இதுக்கு மேலே இன்னொரு திணிவை வைக்கணும் வச்சா கவனிச்சுக்கோள் அதே விசை திணிவு 2 மடங்கு ஆகுது ஆர்முடுகள் என்ன செய்யும் என்னடா செய்யும் குறையுமா கூடுமா அதை சொல்லு முதலாவது டேய் முதல்ல ஒரு திணிவு M இருந்தது இப்போ என்ன செய்யணும்னா இப்போ பாரு இப்போ 2 M எடுப்போமே இப்போ ரெண்டாந்தரம் பிரயோஜனா F7 MAல அதே விசை தான் திணிவு வந்து 2M தரை சரியா இப்போ ஆர்முடுகள் என்ன வர போக சொல்லுவாப்பம் F இன்கள் 2M இங்கே பார் இதில் எம்மால பிரிக்கிறா இதில் 2M மேலே பிரிக்கிற அப்போ ஆர்முடுகளோட பெருமானம் என்ன செய்யும் எத்தனையால குறைய போகுது 2ஆல குறைய போகுது 2ஆல குறைஞ்சா என்ன இருக்கும் முதல் A இருந்தால் இப்போ ஆர்முடுகள் என்ன வர போகுது A/2 வந்து வரும் கிடக்கும் தம்பி அப்படி விட எத்தனையாவது விட முதலாவது ரைட் ஓகே சரியா அடுத்தது 7வது வினா தம்பி அது கொஞ்சம் உயிரியல் சம்பந்தமான இருக்க வெளி கவனி பாம்பை கண்ட பிள்ளை பயந்து சத்தம் எடுக்கிறது தம்பி கவனி இப்போ எங்கடா இந்த இயைபாக்கம்னு சொல்லி படிச்சிருப்போமல்லோ
இயைபாக்கத்தில் பங்கு பெற்ற 2 தொகுதிகளும் என்ன சொல்லுவாங்க? கட்டிக்காரன் நரம்பு தொகுதி, மற்றது என்னடா அகஞ்சுரக்கும் தொகுதி. சரி, ஒன்று நரம்பு தொகுதி, மற்றது அகஞ்சுரக்கும் தொகுதி. அந்த நரம்பு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பேன். ஒன்று மைய நரம்பு தொகுதி, மற்றது சுற்றயல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில் பிரதான பகுதிகள் என்ன? மூளை, முன்னான். சரி அண்ணே, பிறகு அதில் பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோள். அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு இல்லை என்னண்டா, ரைட், மைய நரம்பு தொகுதி சுற்றயல் நரம்பு தொகுதியிலப்பா 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று என்னண்டா, அதாவது என்ன செய்யமாட்டா எங்களோட இச்சை இன்றைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். சரிதானே, தன்னாட்சி நரம்பு தொகுதின்னு சொல்கிறது. 2வது இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். சரிதானே, அப்போ அந்த தன்னாட்சி நரம்பு தொகுதியில் எத்தனை வகை படித்த நீ? பரிவு, பரபரிவு, அப்படி தானே படிக்கலையே? பரிவு பரபரிவுன்னு 2 வகை இருந்தது. பரிவும் பரபரிவும் என்ன செய்ய மாட்டானா ஒன்றுக்கு ஒன்று எதிரான செயற்பாடுகளை காட்டும். சரிதானே, பரிவின்றையும் பரபரிவின்றையும் செயற்பாடுகள் அப்படி இருக்க மாட்டா ஒன்றுக்கு ஒன்று எதிரான செயற்பாடுகளாக இருக்கும். இங்கே கவனிக்கணுமா? ரைட், சரியா? இப்போ என்னென்னா தம்பி பயப்படுதான் பிள்ளை. சரிதானே, இதை என்னென்னா தம்பி கவனிச்சுக்கோ. இது பரவு நரம்பு தொகுதி வந்து தூண்டப்படுற செயற்பாடு. சரியானே, பரிவு நரம்பு தொகுதி வந்து தூண்டப்படும். அப்போ என்னென்னா கவனிச்சுக்கோள். அதில் எங்களுக்கு புத்தகத்தில் பாரு, பரிவு நரம்பு தொகுதிக்கும் பரபரிவு நரம்பு தொகுதினே செயற்பாடுகளை ஒப்பிட்டு காட்டியிருக்கணும். இப்போ உதாரணம் வந்து பரிவு வந்து இதய துடிப்பாக கூட்டுமெண்டா, பரபரிவு என்ன செய்யும்? குறைக்கும். அதே மாதிரி பரிவு நரம்பு தொகுதி வந்து சுவாச வீதத்தை அதிகரிக்குமெண்டா, பரபரிவு என்ன செய்யும்? சுவாச வீதத்தை குறைக்கும். அப்படி அதுக்கான தம்பி எல்லாம் பரிவு கூட்டும் எல்லாம் பரபரிவு குறைக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சிலவள மாறியும் வரும். சரிதானே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பரிவு நரம்பு தொகுதின்ற செயற்பாடு சம்பந்தமாக சொல்லியிருக்கணும். சரிதானே, அப்போ இதய வேகம் தம்பி துடிப்பட குறைக்கிறது வந்து என்னென்னா அது பரபரிவுன்ற செயற்பாடு. கண்மணி துவாரம் சிறிதாகிறதும் அதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பரிவின்ற செயற்பாடு உமிழ்நீர் சுரத்ததை நிரோதித்தல், அதுதான் வந்து பரிவின்ற செயற்பாடாக அமையும். சரிதானே, ரைட். அடுத்தது 8வது பாரு. சரியா, 30 கிராம் அசட்டிக் அமிலம். தம்பி என்னண்டா இந்த மூல் எங்களுக்கு வார கேள்வி வளமையா மூல் காண்றது. அடுத்தது வந்து இந்த அவகாதுரோ மாறிலி, இதோட வந்து வளமையாக ஒரு கேள்வி. அதை கூப்பிடு இங்கே கவனி. ரைட், இதெல்லாம் வந்து வளமையாக எங்களுக்கு வார ஒரு கேள்வி. சரிதானே, ரைட். இப்போ கவனி இருக்கா? முதலாவது மூலுக்கு என்ன சமன்பாடு படிச்ச நீ சொல்லு பாப்போம். மூல் சமன் தரப்பட்ட திணிவின் கீழ் சொல்லு விளங்கல. மூலர் திணிவு என்ன திணிவுனாப்பா? மூலர் திணிவு. இதுதான் பாருங்க மூலக்கான சமன்பாடு. சரியா, திணிவின் கீழ் மூலர் திணிவு. அதில் கேட்ட கேள்வி என்னன்னா 30 கிராம் அசட்டிக் அமிலம். அசட்டிக் அமிலத்தின் சார் மூல கூட்டு திணிவு தந்து கிடக்கு. அதில் எவ்வளோ தந்திருக்கு சொல்லு பார்ப்போம். அசட்டிக் அமிலத்தின் சார் மூல கூட்டு திணிவு எவ்வளோ தந்திருக்குது விளங்கல? 60 அழகா சொல்லு கிராம் மோல் -1. அப்போ முதலாவது மூல் காண போகிற இதுதான் அசட்டிக் அமிலத்தின் திணிவு. மூலர் திணிவு தந்திருக்குது 60 கிராம் மோல் -1. அப்போ இதை சுருக்கினா எத்தனை மூல் அண்டு வரும்? டேய் இந்த கிராமையும் பட்டு 0 0 3ஆல் ஒரு முறை 2 முறை இந்த மூல் -1 மேலே போச்சு தாண்டா 1/2 அரை மூல் அண்டு வரும். சரியா, அப்போ அசட்டிக் அமிலத்தின் மூல் கண்டுட்டாம் அரை மூல். அதுக்கு பிறகு அசட்டிக் அமில மூலக்கூறுகளை கண்டுட்டு அதை பிறகு எத்தனை இதில் இதான் அசட்டிக் அமிலத்தின் என்னது CH3COOH. டே இது ஒரு அசட்டிக் அமில மூலக்கூறு. இதில் எத்தனை ஐதரசன் அணுக்கள் இருக்கு? இதில் இருக்கிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை சொல்லுவாப்போம். டே இதில் 3 ஐதரசன், இதில் 1 4. இதில் எத்தனை ஒட்சிசன் அணுக்கள் இருக்குது? எத்தனை இருக்கு? 2. எத்தனை காமன் அணுக்கள் இருக்குது? 2. உன்னோட கேள்வி என்னடா கவனி, கேள்வியை பாரு. அடங்கியுள்ள ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை இங்கே பார். முதலாவது எத்தனை அசட்டிக் அமில மூலக்கூறு கண்டுக்கான். ஒரு மூலில் எவ்வளவு இருக்குன்னு தம்பி அவகாதுரோ சொல்றார். ஒரு மூல் கவனி இருக்கா? மூல் கண்டுட்டா தான் நிறையாண்டு அது இருக்கட்டுமா? ரைட், இதை பாரு. ஒரு மூலில் வந்து எவ்வளோ இருக்க வேண்டா
6.02 தர 10 இருக்கு ஒரு மூலில். உன்னிட்ட எத்தனை மூல் அசட்டிக் அமிலம் கிடக்குது? இப்போ நாங்கள் கண்ட நாங்கள் அரை மூல். அப்போ ஒரு மூலில் எவ்வளோண்டா அரை மூலில் எவ்வளோவா இருக்கும்? இதுகின்ற அரைவாசி. அரைவாசின்னா என்ன செய்யணும்? 2ஆல் பிரிக்க போகிறேன். சரியா? அப்போ இவ்வளவு அசட்டிக் அமில மூலக்கூறு இருக்கும். ஒரு அசட்டிக் அமிலத்தில் எத்தனை ஐதரசன் அணுக்கள் இருக்குது? இதில் 1, இதில் 3, எத்தனை? 4. அப்போ உன்னிட்ட இவ்வளவு அசட்டிக் அமில மூலக்கூறு இருந்தா ஐதரசன் அணுக்களுக்காக என்ன செய்ய போகிறா சொல்லுவாப்பம்? இது என்ன செய்ய போகிறா சொல்லுவாப்பம்? இது என்ன செய்ய போகிறா? ரைட், இது என்ன செய்ய போகிறோம்டா? ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை பெருக்க போகிறோம். இவ்வளவு அசட்டிக் அமில மூலக்கூறு இருக்குது. ஒரு அசட்டிக் அமிலத்தில் 4 ஐதரசன் அணுக்கள் இருக்குது. அப்போ இவ்வளோத்துலேயும் எத்தனை இருக்குமாண்டா? அது 4 அளப்பு இருக்கு. அப்போ இந்த 2ஆல் சுருக்கினியாண்டா எத்தனை முறை? 2 தர 6.022 தர 1023 ஐதரசன் அணுக்கள் ரெண்டு வரும். சரியா? இப்படி ஒரு விடை இருக்கு. கொண்டு வேறு கிடாக்கே எத்தனையாவது? ரைட். 9வது வினா பாரு. பின்வரும் சேர்வைகளின் pH பெருமானம் குறைந்து செல்லும் ஒழுங்கு. வளமையாக எங்களுக்கு தம்பி இது பாஸ் பேப்பரில் வர ஒரு கேள்வி. சரியானே? ரைட். வளமையாக பாஸ் பேப்பரில் வர ஒரு கேள்வி. சரிதானே? pH பெருமானம் கவனி. ஒரு pH பற்றி விளங்கப்படுத்திட்டு போகிறேன் பார். இங்கே பாரு, இங்கே பார். pH எத்தனையிலேருந்து எத்தனை வரைக்கும் இருக்குது? எத்தனையிலேருந்துடாப்பா? இதில் ஒரு 7 போடுவோம், இதில் ஒரு 0, 1, 2 இவ்வளோதோட நிப்பாட்டுவோம். ஏன்னா இங்கே ஒரு 14, 13, 12, இதில் ஒரு 8, இதில் ஒரு 6. ரைட். இடையில கிடக்கிறதெல்லாம் தேவையில்லை. இதில் இந்த 7 கண்டது என்னவா இருக்கும்? எங்களோட pH பெருமானம் 7 கண்டது என்னது? நடுநிலை. இதில் முன்னுக்கு இருக்கிறாங்கள பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 வரைக்கும் இவை என்னன்னு சொல்கிறது? அவைக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? வெண் அமிலங்கள். என்ன அமிலம்? வெண் அமிலம். அப்போ இந்த இடையில நிற்கிறார்கள் இவ்வளோ பேரும் என்ன அமிலம்? விளங்கல? மென் அமிலம். அதே மாதிரி இதில் இருந்து இதுக்குள்ள நிற்கிறார்கள் என்ன மூலம்? இதுவே பின்னுக்கு இருக்கிறார்கள் எல்லாம் என்ன மூலம் சொல்லுவாப்போம்? அவே சொல்கிறது வெண் மூலம். அப்போ இடையில இருக்கிறார்கள் என்ன மூலம்? மென் மூலம். அடே இப்போ pH அதிகரிக்கிற ஒழுங்கு. அதிகரிக்கிறன்னா கூடுறது. ஆகலம் குறைஞ்சது அமிலமாக இருக்கும். ஆகலம் கூடின அமிலத்திலேயும் வெண் அமிலமாக இருக்கும். ஆகலம் கூடினது என்னவாக இருக்கும் நினைக்கிறா? வெண் மூலம். அப்போ இருக்க அதிகரிக்கிற ஒழுங்கில் இதை எழுதி போட்டு விடிய இருக்கா நாங்கள் பார்ப்போம். சரியா? அதிகரிக்கிறேன்டா எல்லாத்தையும் விட எல்லாரும் விட யாருக்கு குறைவு? வெண் அமிலத்துக்கு குறைவு. வெண் அமிலம் குறைவு. என்ன அடுத்தது யாருக்கு கூட? டே இதை விட அடுத்தது யாருக்குடா கூட? மென் அமிலம். அடுத்தது மென் அமிலம். அடுத்தது நடுநிலை. அடுத்தது யாருக்கு கூட? விளங்கல? மென்மூலம். அடுத்தது மென்மூலம். அடுத்தது வெண்மூலம். அடே இது தெரிஞ்சியண்டா என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம். நான் கதைக்கிற விளங்குது எங்கள் வேறு. இப்போ வேறு முதலாவது அதுக்கு யார் வெண் அமிலம் யார் மென் அமிலம்னு தெரியணும். சரியா? விடைய பாரு. இப்போ கேட்டுக்கிறேன் தம்பி. குறைந்து செல்லாமல் சேர்வைகளின் pH பெருமானம் குறைந்து செல்லும் ஒழுங்கை காட்டும் விடை. குறைந்து செல்லணுமெண்டா pH எப்படி வரணும்? நாங்கள் கூறுற ஒழுங்கில் கீறி வச்சுக்கிறோம். அப்போ குறைந்து செல்லணுமெண்டா pH பெருமானம் கூடினதுலேருந்து குறைஞ்சொண்டு வரணும். சரிதானே? ரைட். சொல்லு பாப்பம். குறைந்து செல்றா முதலாவது வெண் மூலம் வரணும். எது விட வரும் நினைக்கிறேன்? கிடக்கிறதுக்கு முதலாவது விடையில தம்பி. முதலாவது என்னடா? அமிலம், வெண் அமிலம். ரெண்டாவது வெண் அமிலத்தில் தான் தொடங்குது. சரிதானே? மூன்றாவது தான் என்னத்தில் தொடங்குது? வெண்மூலம். NaOH வந்து ஒரு வெண்மூலம். அடுத்தது மென்மூலம். அடுத்தது மென் அமிலம். அடுத்தது வெண் அமிலம். சரிதானே? அப்போ எது தம்பி குறைந்து செல்றதா இருக்கும்? எத்தனையாவது விட? மூன்றாவது. ரைட். அடுத்தது 10வது கேள்வி எடு. 10வது தம்பி மின்காந்த தூண்டல். சரிதானே? 10வது வினா வந்து மின்காந்த தூண்டலோட சம்மந்தப்பட்ட கேள்வி. சரியா? ரைட். அந்த கேள்வி பேப்பரை பாரு. கீறி கொண்டு நேரம் போயிடும். பேப்பரை பாரு. மின்காந்த தூண்டலை எடுத்து காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்ட மின் சுற்று ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. சட்ட காந்தத்தை கம்பி சுருளினுள் செலுத்துவதையும் வெளியே எடுப்பதையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது தம்பி இந்த மின்காந்த தூண்டல் என்ற விஷயத்தை யார் சொன்னவர்?
சொன்ன விஞ்ஞானி யார்? மைக்கேல் ஃபாரடே. அவர் தான் அந்த மின்காந்த தூண்டலை பற்றி சொன்னவர். மின்காந்த தூண்டலில் வாரது என்ன வகையான மின்னோட்டம்? நேரோட்டமா ஆடல் ஓட்டமா? என்ன ஓட்டம்? ஆடல் ஓட்டம் மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும். சரிதானே? இப்போ இதில் பாரு, ஆடல் ஓட்டம்ண்டா உனக்கு தெரியும். இங்கே பார், இதில் வந்து 2 எல்இடி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இதில் ஒரு எல்இடி இணைக்கப்பட்டிருக்குது. சரியா? அடுத்தது இப்படி ஒரு எல்இடி இணைக்கப்பட்டிருக்கு. ரைட்? இங்கே பார், இதை கொண்டு என்ன செய்யணும்னா அந்த கம்பிச்சுருளோட இணைச்சிருக்கணும். ரைட்? இங்கே பார், இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு காந்தத்தை அசைக்கிறோம். இந்த கம்பிச்சுருளுக்குள்ள அசைக்க இங்கே பார், இதில் என்ன செய்ய வேண்டாம், இப்போ வடமுனைவு உள்ள போக்கில் சரிதானே மின்னோட்டம் வந்து இந்த திசையில் பாயுதண்டு வை, இப்படி பாயுதண்டு வை. சரியா? வடமுனைவை உள்ள செலுத்தேக்கல, திருப்பி வடமுனைவை வழி எடுக்க என்ன செய்ய வேண்டாம், மின்னோட்ட திசை மாறும், இப்படி மின்னோட்டம் பாயும். அப்போ மின்னோட்டம் இந்த திசையில் பாயக்கிறாப்பா, இந்த மின்குமிழ் ஒளிரும் எல்இடி. திருப்பி மின்னோட்டத்தின் திசை மாறக இந்த எல்இடி ஒளிரும். 2 மின்குமிழும் என்ன செய்ய மாட்டா, 2 எல்இடி தம்பி மாறி மாறி ஒளிருமாடா, ஒரே நேரத்தில் ஒளிராது. என்ன காரணம்டா, ஆடலோட்ட மின்னோட்டம் அப்படியே திசை மாறும். ஒருக்கா இந்த திசையில் ஓடுது, அப்புறம் அடுத்த திசையில் ஓடுக, 2 எல்இடியும் என்ன செய்ய வேண்டாம், மாறி மாறி ஒளிர போகுது. சரிதானே? அப்படி ஒரு விடை இருக்குதோ? எத்தனையாவது? ரைட். L1, L2 இரண்டும் மாறி மாறி ஒளிரும். ரைட். 11வது பாருங்க, தாவரங்களில் நடைபெறும் சுவாசம் மற்றும் ஒளித்தொகுப்பு செயல்முறைகள் தொடர்பான சரியான கூற்று. தம்பி, தாவரங்களில் ஒளித்தொகுப்புன்றது எப்போ நிகழும்? தாவரங்களில் ஒளித்தொகுப்பு நிகழ்கிறது சூரிய ஒளி உள்ள போது. நீ பல்பை போட்டி லைட்டை வெளிச்சத்தை கொடுத்தீங்கனாலும் ஒளித்தொகுப்பு நடக்கும். வீட்டை தம்பி ஒரு சாடி தாவரத்தில் எடுத்து சுத்தவர சுத்தவரில் ஒரு பல்பை போட்டு விட்டினாலும் அவருக்கு வெளிச்சம் கிடைச்சதுன்னா சரி ஒளித்தொகுப்பு செய்வார். அப்போ நாங்கள் பொதுவாக எப்படி சொல்கிறோம், நாங்கள் எப்போ ஒளித்தொகுப்பு செய்யணும்னு சொல்கிறோம், நாங்கள் பகல் வேளைகளில். ஏன் பகல் வேளையில்? சூரிய ஒளி கிடைக்குது. அப்போ சுவாசம் எப்போ செய்யும் தாவரம்? விளங்கல? இரவில். ஏன் பகலில் கஷ்டமோ செய்கிறது? டேய், பகலில் தாவரம் சுவாசம். நீ எப்போ சுவாசிக்கிற? நீ பகல்லையா இரவிலையா? எல்லாரும் ஃபுல்லாக சுவாசிச்சு கொண்டே இருக்கிறியோ? என்னடாப்பா சுவாசிக்கிறத காலமேல நிப்பாட்டி பின்னேரத்தை நிப்பாட்டி காலமேல சுவாசிக்கிற? நீ முழு நேரம் சுவாசிக்கிறா இல்லை? அது என்ன தாவரம் மட்டும் இரவில் சுவாசிக்குது புதுசாக கதை விட்றேன். அதுக்கு மாதிரி உயிருள்ள அங்கே தானே. அப்போ எப்போ சுவாசிக்கும்? முழு நேரமும் சுவாசிக்கும். பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. சரிதானே? தாவரங்கள் வந்து 24 மணி நேரம் சுவாசிக்குது. ஒளித்தொகுப்பு மட்டும் ஒளியுள்ள போது செய்யணும். இப்போ கூட்ட பாரு, முதல் சுவாசத்தை பற்றி நான் 4 கூட்ட பார்ப்போம், பிறகு ஒளித்தொகுப்பை பார்ப்போம், பிறகு எப்போ 2லையும் சரியாக வருதுன்னு பார்ப்போம். முதலாவது பாரு, சுவாசம் இரவு வேளைகளில் மாத்திரம் நடைபெறும். என்னத்தை பற்றி கேட்கணும்? இப்போ கேள்வி என்னத்தை பற்றி? தாவரங்களில் நடைபெறும். அண்டர்லைன் பண்ணு, தாவரங்களில் நடைபெறும். இரவு வேளைகளில் மாத்திரம் நடைபெறும். தம்பி, சுவாசம் இரவில் மட்டும் நடக்குது, தாவரத்தில் இல்லை. ஏன்னா 2வது பகல் இரவு வேளைகள் இரண்டிலும் நடைபெறும். சரியா பிள்ளையா? சரி. குளுக்கோஸ் தோற்றுவிக்கப்படும். சுவாசத்தில் குளுக்கோஸ் என்ன செய்யப்படும்? உடைக்கப்படும். உடைத்து என்ன செய்யப்படும் தம்பி? சக்தி வழிவிடப்படும். சக்தி விரியமாகும் செயற்பாடு. சரி, ரைட். சுவாசத்தில் என்ன செய்யறா? சக்தி பிறப்பிக்கப்படுது. இப்போ ஒளித்தொகுப்பு பார், பகல் வேளைகளில் மாத்திரம் நடைபெறும், ஒளியுள்ள போது மாத்திரம் நடைபெறும். தம்பி, இந்த முதலாவதுக்கும் 2வதுக்கும் என்ன வித்தியாசம்? அடே, இரவிலையும் ஒருவேளை நாங்கள் ஒளியை வழங்கினோம்னா தாவரம் என்ன செய்யும்? ஒளித்தொகுப்பு செய்யும். அப்போ முதலாவது சரியா 2வது சரியா? 2வது சரி. குளுக்கோஸ் விரியமாகும். ஒளித்தொகுப்பில் குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்படும், சக்தி பிறப்பிக்கப்படும். சரிதானே? இப்போ இதில் நான் சொல்கிறேன்டா, எங்களுக்கு 2 விடையுமே சரியாக வரணும்டாப்பா. சுவாசத்திற்கான கூட்டும் சரியாக வரணும், ஒளித்தொகுப்புக்கான கூட்டும் சரியாக வரணும். அப்போ எத்தனையாவது விடைய இருக்கிற போகிற? 2வது. ரைட், குட். சரிதானே? 12வது பாரு, இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊதலையினுள் நடைபெறும் செயற்பாடுகள். தெரியுமா இரும்பு பிரித்தெடுப்பு? சரி, இரும்பு பிரித்தெடுப்பு இன்றைய தான் கடைசியாக கேள்விப்பட போகிறான்னு நினச்சிக்கொண்டு ஒரு கவனி. இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் என்ன? ஒன்று வந்து கற்கரி, கார்பன்.
ரெண்டாவது சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட். மூன்றாவது Fe2O3. இதுக்கு என்ன பேர்? ஹெர்மடைட். சரியா? இந்த மூன்றும் தாண்டாப்பா இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படுத்துகிற மூலப்பொருட்கள். சரியா? ரைட். அப்போ அந்த இரும்பு பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்துகிற அமைப்புக்கு என்ன பேர்? ஊதுலை. என்ன பேர்? ஊதுலைன்ற வெப்பநிலை வீச்சு என்ன? ஊதுலை என்ன வெப்பநிலை வீச்சில் இருக்கும்? விளங்கல? 1000 இருந்து 1900 பாகை சி. சரியா? இதுதான் ஊதுலைன்ற வெப்பநிலை வீச்சு. தாக்கம் எல்லாம் எழுதி சமப்படுத்த நேரம் இல்லை தம்பி. சரிதானே? இதில் கார்பன் வந்து தகனம் அடைஞ்சு கார்பன் ஈரோட்சைட் வரும், கால்சியம் கார்பனேட் பிரிகையடையும், வெப்ப பிரிகையடையும். இது தாழ்த்தப்படும். சரிதானே? தாக்கத்தை பிறகு போய் பாரு. ரைட். இப்போ நாங்கள் ஒரு கூட்ட பார்ப்போம். முதலாவது பாரு, ஹெர்மடைட்டு ஒட்சியேற்றம் மூலம் இரும்பு உற்பத்தி ஆக்கப்படும். இப்போ தான் சொன்னான் ஹெர்மடைட் என்ன செய்யப்படும்? தாழ்த்தப்படும். இப்போ முதலாவது கூட்டு கேள்வி என நடைபெறும் செயற்பாடுகள் தொடர்பான 3 கூட்டுகள் தரப்படுது. மேற்படி கூட்டுகளில் உண்மையானதான் கேட்குறார். முதலாவது சொல்கிறாரா ஒட்சியேட், அதாவது ஹெர்மடைட் வந்து ஒட்சியேற்றப்படும்னு சொல்கிறார். என்ன செய்யும்? ஹெர்மடைட்டு தாழ்த்தப்படும். இரும்புத்தாதில் அடங்கியுள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக தம்பி, இது எங்களோட பாஸ் பேப்பரில் வந்த ஒரு கேள்வி. இந்த இரும்புத்தாதிலாப்பா 2 கழிவுப் பொருள் இருக்கு. சொல்லுவீங்க என்னண்டு? ஒன்று SiO2, மற்றது Al2O3. இந்த 2 விடாப்பா கவனிச்சுக்கோள். கால்சியம் ஒட்சைட்டோட தாக்கம் அடைஞ்சு இந்த கால்சியம் கார்பனேட் பிரியகளை வருமല്ലോ, கால்சியம் ஒட்சைட் இதோட சேர்ந்து CaSiO3 என்ற சேர்வையாகவும், இதோட கால்சியம் ஆக்சைடு சேர்ந்து CaAl2O4. சரிதானே? இப்படி 2 சேர்வைகளாக வெளியேற்றப்படும். இதை அகற்றுறதுக்கு தான் என்ன செய்யறோம்டா, இந்த இரும்பு பிரித்தெடுப்பில் நாங்கள் என்ன செய்யறோம்டா, கால்சியம் கார்பனேட்டை சேர்க்கிறோம். இது பாஸ் பேப்பரில் வந்த ஒரு கேள்வியாது. சரிதானே? ரைட். ஓகே. இப்போ கேள்வி பார், இரும்பு தாதில் அடங்கியுள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக சுண்ணாம்பு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். அது சரியான கூட்டு தம்பி. சரியானே? ஊதுலையினுள் சேர்க்கப்படும் கற்கரி எரிபொருளாகவும் தொழிற்படும். சரி, எரிபொருள்னா தம்பி அங்கே எரிஞ்சு வெப்பத்தை வழங்குது, அதான் விளக்கம். எரிபொருள் என்றாலப்பா தகனம் அடைகிறதன் மூலம் வெப்பத்தை வழங்கினா அதுதான் எரிபொருள். சரிதானே? அப்போ இதில் எந்த கூட்டுகள் சரி? பிஎம் சிஎம். ரைட். 13வது வினாவை பாரு. நேரோட்ட மின் மோட்டார் திசை மாற்றிகள். இங்கே பார், நேரோட்ட மின் மோட்டாரில் தம்பி திசை மாற்றி என்றா என்னண்டா? இங்கே பார், இதில் காந்தம் இருக்கும், இதில் ஒரு கம்பி, இதில் பார்த்தீங்கன்னா 2 பாதி வளையங்கள் இருக்கு. இந்த பாதி வளையத்தோட தம்பி என்னன்னா கார்பன் தூரிகைகள் தொட்டு கொண்டிருக்கும். சரியா? இந்த 2ஐயும் சேர்த்து தான் நான் சொல்கிறது என்னென்னா திசை மாற்றி அண்டு. இது மின்னோட்டத்தை வழங்குது. சரியானே? சும்மா உனக்கு குறித்து காட்டுறேன். வடக்கு தெற்கு இதுதான் எங்கட டிசி மோட்டாருன்ற செயற்பாட்டை விளங்கப்படுத்துறதுக்கான அமைப்பு. இதில் இந்த பாதி வளையத்தையும், சரிதானே, பிளவு வளையம்னு சொல்கிறோம், பிளவு வளையத்தையும் இந்த கார்பன் தூரிகையையும் சேர்த்த அமைப்புக்கு தாண்டா பேர் என்னண்டா, என்ன பேர்? திசை மாற்றி. அந்த திசை மாற்றி என்ன செய்யுதுண்டா, ஒவ்வொரு சுற்றிலையும் ஒவ்வொரு சுற்றின் போதும் என்ன செய்யண்டா, மின்னோட்டம் பாயிற திசையை வந்து மாற்றி கொண்டிருக்கிறார். சரிதானே? அப்போ அதில் விடைய பாருங்க, அப்படி ஒரு விடையை கொண்டு பாரு. அமைச்சரினூடாக பாய் மின்னோட்டத்தின் திசையை மாற்றுதல். எத்தனையாவது விட? இல்லைங்கள 3வது. ரைட். 14வது பாருங்க. மனித உடலில் காணப்படும் சில அங்கங்களின் தொழிற்பாடுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. தம்பி, யூரியாவோட போகிற குருதியடாப்பா வடிகட்டப்பட்டு வெளியேற்றப்படுது. மனித உடலில் காணப்படுற கழிவங்கங்கள் 3ஐயும் சொல்லுவாப்பா. என்னென்ன கழிவங்கம் இருக்குது உடலில்? ஒன்று தோல், சுவாச பைகள், சிறுநீரகம். சிறுநீரகத்தின் மூலம் என்ன வெளியேற்றப்படுது? சிறுநீர் வெளியேற்றப்படுது. அதில் யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள், நீர் இருக்குது. வியர்வையிலையும் பெரும்பாலும் அதே மாதிரி தான். என்ன, யூரியா இருக்குது, நீர் இருக்குது, உப்புக்கள் இருக்குது. வெளிச்சுவாச வழியில் உள்ளது என்னென்ன? கார்பனீர் ஆக்சைடும் நீராவியும். கார்பனீர் ஆக்சைடும் நீராவியும்.
அப்போ முதலாவது என்ன அங்கம் நினைக்கிற எக்ஸ்ன்றது என்ன அங்கமாக இருக்கும்? யூரியாவை வெளியேற்றபடியா சிறுநீரகம் என்னவா இருக்கும்? சிறுநீரகம். தம்பி அப்போ சிறுநீரகம்ன்றது முதலாவது விட வார மாதிரி எத்தனை விடைகளா இருக்குடாங்கிட்ட? எத்தனை விடை இருக்குது? அப்போ முதலாவது சிறுநீரகம் நீ சரியாக கண்டுபிடிச்சியண்டா விடைய கீறிடுவேன். ரெண்டாவது அமினோ அமிலம் புரதம் தோக்கப்படுதா மங்கால யூரியா வெளியேறுதான். தம்பி யூரியாவை உடைச்சி வெளியேற்ற அங்கம் எது சொல்லுவாப்போ? ஈரல் என்ன? மூன்றாவது தம்பி ஒட்சிஜன் குறைஞ்ச வழியாம். கூடிய வழி வந்து ஒட்சிஜன் குறைஞ்ச வழி போது வாயு பரிமாற்றம். அது எங்கே நடக்கும்? சுவாச பைகளில். அப்போ எத்தனையும் விட கீற போகிற? ரைட். 15 தம்பி ஓமோன்களின் தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதுக. தம்பி இதில் 2 ஓமோன்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஒரு கவனி கீழே தந்திருக்கா ஓமோன் என்னன்னு. ஒன்று FSH சரிதான, மற்றது LH. இதை சொல்றது ஃபாலிக்யூல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தமிழில் சொல்றது புடைப்பை சொல்ல முடியாது, புடைப்பை தூண்டும் ஹார்மோன் சொல்றது. அவற்ற தொழில் என்ன? புடைப்பை தூண்டும் ஹார்மோன் தொழில் என்ன? கேள்விப்படையிலையே, எல்லாம் சொல்லக்கூடாதோ தம்பி. இது இந்த 2 ஹார்மோனும் என்னத்தோட தொடர்பு பட்டேன்னு படிச்சீங்க, அதே இருக்கா சொல்லு பாப்போம். அதுவும் படிக்கலையே. மாதவிடாய் சக்கரம் ஏன்னா பெண்கள்லாம் நடைபெற மாதவிடாய் சக்கரத்தோட தொடர்பு பட்டால் தான் இந்த 2 ஹார்மோன்களும். அப்போ முதலாவது புடைப்பை தூண்டும் ஹார்மோன் என்ன, மற்றது லியூட்டினேட்டும் ஹார்மோன்னு சொல்கிறது. இதில் பாரு கூட்டு தந்திருக்கிறேன். முதலாவது மாதவிடாய் சக்கரத்தின் அவத்தைகளில் செல்வாக்கு செலுத்தும் கட்டாயம். இவர் 2 பேரும் தான் அது சரியா. இதோட தொடர்பட்டு சூலகத்தினால் சுரக்கப்படுற இன்னொரு ஹார்மோன் என்ன சொல்லுவாப்போம்? விளங்கல? ஈஸ்ட்ரஜன் மற்றது ப்ரொஜெஸ்ட்ரோன். அவையும் வெறிவினமா. அப்போ எங்கள்கிட்ட இதை 2 பற்றி தான் கேட்கணும். கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும். அந்த கபச்சுரப்பி எங்கே கிடக்குது உனக்கு? மனிதன் உடலில் கபச்சுரப்பி எங்கே கிடக்குது? எங்கே இருக்கு? மூளையில் கிடக்கு. ரைட். அப்போ கபச்சுரப்பி தான் சுரக்கும். முதன்மை புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டும். அது இவர் மட்டும்தான். FSH மட்டும்தான் அந்த முதலான புடைப்புகள் வளர்ந்து கிராஃபியன் புடைப்புகளாக மாறுறதோட செல்வாக்கு செலுத்துகிற ஒரு ஆள். LH வந்து அதோட வராதா சரிதானே. முதன்மை புடைப்புகளோட வளர்ச்சியை தூண்டுறது இவருக்குரிய தொழில் தான். ஆனால் எங்களுக்கு 2 பற்றியும் சரியாக இருக்கணும். அப்போ 2 கூட்டை பற்றியும் சரியானது எதை நினைக்கிற? ஏயும் பியும். அப்போ எத்தனையாவது விடை? முதலாவது வரும். ரைட். 16 அலைகளின் முறிவு மற்றும் தெறிப்பு. தம்பி இங்கே கவனி. இந்த அலைகளின் வேகத்துக்கு ஒரு சமன்பாடு சொல்கிறாங்களே, யாரா சொல்லுவாப்பா என்னண்டு? அலைகளின் வேகத்துக்கு ஒரு சமன்பாடு சொல்கிறாங்க. என்ன சமன்பாடு? V சமன் என்னது? F இன்டு லேம்டா. இன்றைக்கு தான் கொஞ்சம் பேர் புதுசாக பார்க்குறீங்க. V சமன் F லேம்டாவை. V என்றது அலையின் என்னது? V என்றது அலையின் வேகம். F என்றது மீடுறன். லேம்டான்றது விளங்கல அலை நீளம். லேம்டா வந்து அலை நீளம். தம்பி கவனிச்சுக்கோங்க, என்ன முக்கியமான விஷயம்டா இந்த மீடுறன்றது, அதாவது ஒரு அலை அது ஒளியாக இருக்கலாம் அல்லது ஒலியாக இருக்கலாம். கவனிச்சுக்கோ. அதாவது இப்போ முதலாவது முறிவை சொல்கிறனே, ஒளி முறிவு. ஒளியை நாங்கள் இப்போ கதைக்க போகிற அலையை ஒளி என்ற இடத்து கதைப்போம், லைட் சரியா. முறிவண்டது தம்பி ஒளி முறிவண்டா ஒளிக்கதிர் என்ன செய்யுது? ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக அவற்ற பாதையில் என்ன ஏற்படுதாம்? விலகல். ஒளி முறிவுக்கான காரணம் என்ன? ஒளி முறிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? ஊடகங்களின் அடர்த்தி வேறுபாடு காரணமாக ஒளிக்கதிரின் வேகம் மாறுறதான் காரணம் சரியாண்ணா. இந்த வேகம் மாறுதான். ஆனால் நான் சொல்கிறேன் கவனிச்சுக்கோள், என்ன ஊடகம் மாறினாலும் அவற்றை மீடுறன் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அப்போ மீடுறன் மாறாமல் வேகம் மாறணும்டா எது மாறணும்? எது மாறணும்? அலை நீளம். அப்போ இன்றைக்கு தெரிஞ்சுக்கொள் என்ன விஷயம்டா, ஒரு நாளும் ஊடகத்துக்கு ஊடகம் போகல அலைகளின் மீடுறனில் மாற்றம் வர்றதில்ல. என்ன செய்யமாட்டா? வேகம் மாறமாட்டா, அலை நீளம் மாறணும். அப்போ மீடுறன் கவனி, அலையொன்றின் முறிவு மற்றும் தெறிப்பு தொடர்பான சரியான கூட்டை, அப்போ அந்த சரியானன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கொள், தெரிவு செய்க. முதலாவது, தெறிப்பின் போது வேகம் மாற்றமடையும். தம்பி வேகம் மாற்றமடையும்ன்றது சரி சரிதானே. இங்கே எங்களுக்கு என்ன உண்மையாக வேற ஒரு மாற்றமடையாதுன்ற என்ன மாறக்கூடாது? என்ன மாறாது? வேகம் மாறும்,
அலைநீளம் மாறும், எது மாறக்கூடாது? மீடுரன் மாறக்கூடாது. மீடுரன் மாறாதுன்னு எத்தனை விட கிடக்கு உனக்கு? முறிவின் போது மீடுரன் மாற்றம் அடையாது என்று எத்தனை விட கிடக்குது? எத்தனையா விட? 2வது. அங்கால என்ன மாறும்? வேகம் மாறும். என்ன மாறுறதால வேகம் மாறுது? அலை நீளம். ரைட், ஓகே. 17 பேர் 17ஆம் வினா. 17 இந்த வெப்ப மாற்றத்தின் அடிப்படையில் ரசாயன தாக்கங்களை 2 வகையாக பிரிக்கிறோம். யாரா சொல்லுவா அப்போ என்னண்டு? வெப்ப மாற்றத்தின் அடிப்படையில் ரசாயன தாக்கங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகை. என்னென்ன? ஒன்று அகவெப்ப தாக்கம், புற வெப்ப தாக்கம். சரிதானே? ஒன்றை விளங்கப்படுத்துகிறேன். 2 விளங்கப்படுத்த நேரம் இல்லை. ஒன்றை விளங்கப்படுத்துகிறேன். இதில் இருக்கிறத விளங்கப்படுத்துகிறேன். ஒரு அகவெப்ப தாக்கம் எடுப்போம். இப்போ உதாரணம் பாரு, இந்த சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றது. வெப்பமேற்றா என்ன செய்யணும்டா? வெப்பத்தை வழங்கணும். வெப்பத்தை வழங்கினீண்டா இது பிரியும். கால்சியம் ஒட்சைட்டாகவும் கார்பனீர் ஒட்சைட்டாகவும் பிரியும். தம்பி, இந்த ரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்ற இவருக்கு என்ன பேர்? இவருக்கு என்ன பேர்? என்ன பேர்? தாக்கி. உருவாகிற பதார்த்தங்களை என்ன சொல்கிறோம் நாங்கள்? விளைவுகள்னு சொல்லுவோம். அப்போ தாக்கியில் இருந்து கவனியா, தாக்கியில் இருந்து விளைவு வரைக்கல வெப்பமும் சேர்ந்து தான் விளைவு வருது. சரியா? தாக்கியோட வெப்பம் சேர்ந்து தான் விளைவு வருது. உதாரணம், வெப்பம் தாக்கியில் ஒரு 100 ஜூல் சக்தி இருந்தது, ஒரு 50 ஜூல் வெப்பம் கொடுத்தனான். அப்போ விளைவில் எவ்வளோ வெப்பம் இருக்கணும்? எவ்வளோ இருக்கணும்? 150 ஜூல் இருக்கணும். வடிவா கவனி, தாக்கியில் 100 ஜூல் சக்தி இருந்தான் வெப்பம், 50 ஜூல் வெப்ப சக்தியை கொடுத்தனான். அப்போ விளைவுகளில் எவ்வளோ சக்தி இருக்கும்? இது என்ன தாக்கம்? இது வெப்பம் உள்ளடக்கப்படுறபடியா என்ன தாக்கம்? இது அகவெப்ப தாக்கம். அப்போ அகவெப்ப தாக்கத்துக்கு நீ சக்தி மட்ட விரைவு கீர்னியண்டா ஆருக்கு சக்தி கூட? ஆருக்கு சக்தி கூட? விளைவு. அப்போ சக்தி கூடினால் மேலே வரணும், விளைவு மேலே வரணும். சரியா? ஆருக்கு சக்தி குறைவு? தாக்கி. சரிதானே? தாக்கிக்கு வந்து சக்தி குறைவு. எப்போவுமே நாப்பா தாக்கியில் இருந்து தான் விளைவுகள் உருவாகும். சரியா? உனக்கு தரப்பட்ட தாக்கத்தை பாரு, கால்சியம் கார்பனேட், அதாவது வெப்பமேற்றது. அப்போ உனக்கு பார், இங்கே விளைவுகள் விளைவுகளுக்கு சக்தி கூட இருக்கணும், தாக்கிக்கு உரையே இருக்கணும். அம்புக்குறி கீழே இருந்து மேலே வரணும். எத்தனையாவது விட வரும்? எத்தனையாவது? 2வது வரும். சரியானே? டேய், புறவெப்ப தாக்கத்துக்கு மாறி வருமடாப்பா. தாக்கியிலிருந்து விளைவு உருவாகிக்கல வெப்பம் வெளிவிடப்படும். சரிதானே? ரைட். 18 பாரு. வந்தா பிரயோஜனப்படுத்தி மட்டும் போ. அவனோட சண்டை பிடிச்சி இவனோட சண்டை பிடிச்சி தான் இதில் வந்து நிற்கிறான். பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கிட்டு வந்ததே பெரிய பிரச்சனை மட்டும் தான். சரி, வேலை இல்லாமல் இதில் வந்து நிற்கிறேன்னே காதையா? ரைட். சரி, 18வது பேர் இருக்கா? 18வது வினா பாருங்க. கோலொன்று A,B,C எனும் 3 விசைகளின் கீழ் சமநிலையில் காணப்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? கவனி, இதுதான் அந்த கோல். சரியா? இதில் 3 விசைகள் தொழிற்படுதான். கவனி இருக்கா? இதில் ஒரு விசை தொழிற்படுது, இதில் ஒரு விசை, அடுத்த விசை மேலே, இப்படி 3 விசை தொழிற்படுதாம். இந்த 3 விசைகள் தொழிற்பட்டு சமநிலையில் காணப்படுதாம். சரிதானே?
சமநிலை என்றா கவனிச்சுக்கொள். இவர் ரெண்டு பேர்ட்டையும் சரிதானே விளையில் வந்து இதுக்கு நடுவில் இருக்கும் என்ன. அதாவது கவனிச்சுக்கொள்ளக்கா உண்ட பாட புத்தகத்தில் படிச்சிருப்ப சமாந்தரமற்ற இரண்டு விசைகளின் விளையில் இப்படி ஒரு விஷயம் தொழிற்பட்டா தம்பி. இதில் பருமனை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லல. இது 10 அது 10ண்டா இது சுவரா 20 போகலாம். ஆனால் பருமனை பற்றியே சொல்லல சரிதானே. அப்போ பருமனில் சமனில்லாத விசைகள் சமாந்தரம் இல்லாமல் தொழிற்பட்டா இப்படி ஒரு விசை தொழிற்படுது F1 இப்படி ஒரு விசை தொழிற்பட்டா இது ரெண்டுனே விளையில் அங்கால இருக்கும். ஆறாவது பாப்பம் இந்த ரெண்டு விசைகளுக்கும் விளையில் எப்படி அமைஞ்சிருக்கும். ரெண்டு விசைக்கும் நடுவில் போகும் அப்படி தானே. ரைட். இப்போ முதலாவது பாருங்களா இதில் என்ன கேட்டிருக்கு. நம்ம சரியான கூட்டா தவறான கூட்டா கேட்டிருக்கு. எந்த கூட்டு? பிழையான கூட்டு. ஏ பி ஆகிய விசைகளின் விளையில் சீர்க்கு சமனாகும். அடே என்னண்டா இப்போ எங்களுக்கு இந்த தூரத்தை பார். இந்த தூரம் கூட சமனா தெரியல தம்பியா. இங்கே வேறு எப்படின்னா நான் கீரைகளை சமனா கீறிட்டேன் மற்றபடி இங்கே வேறு இந்த தூரம் வந்து இங்கே வேறு கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்படி இருக்கா இதில் தான் விஷயம் காட்டியிருக்கேன். இப்படி இருந்தால் இது ரெண்டுக்கும் வந்து இது ஏ இது பி இது சி இப்படி சமநிலை தம்பி. பரும தூரங்கள் சமனாக அமையாட்டிராப்பா. இதுக்கு சமன் என்று நாங்கள் என்ன செய்யலாது சொல்ல முடியாது. அப்போ இதில் என்ன கேள்வி கேட்டவ என்ன கூட்டு கேட்டவ பிள்ளையான கூட்டு கண்டுபிடிச்சிட்டோமோ. ரைட். மற்ற மூணும் சரிடாப்பா. ஏன்னா ஏபிசி மூணும் ஒரே தளத்தில் அமைந்திருக்குமாம். மற்றது விசத்திருப்பம் எல்லாட்டையும் விசத்திருப்பத்தை எடுத்தீங்கன்னா 0 வரும். பெருமானம் எல்லாம் போட்டு காண்றதுக்கு நேரம் இல்லையடாப்பா சரிதானே. ஏ பி ஆகிய இரு விசைகளின் விளையுள் ஒவ்வொரு விசைகளுக்கும் இடையில் ஒரு திசையில் தொழிற்படும். இங்கே வேறு அதுதான் இப்போ உனக்கு விளங்கப்படுத்தினான். இவர் ரெண்டு பேருக்கும் விளையில் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு திசையில் இருக்கு. அதுதான் விளக்கம் சரியோ. ரைட். இது ரெண்டுக்கு பண்ணாப்பா விளையில் வந்து ரெண்டுக்கு நடுவில் ஒரு திசையில் இருக்குமாம். அதான் 4வது கூட்டா. அதுவும் சரியான கூட்டு தான். ரைட். 19 பதியமுறை இனப்பெருக்கம் மேற்கொள்ளக்கூடிய பூக்கும் தாவர தண்டொன்றின் குறுக்கு வெட்டி ஒரு கவனிக்கணுமா. அடே பூக்கும் தாவரம் வேண்டா கட்டாயம் அது சரிதானே. அந்த இதில் மாறிலியம் காட்டியிருக்கணும். மாறிலியம் இருக்கிறது ஒரு வித்தில் தாவரத்திலையா இருவித்தில் தாவரத்திலையா சொல்ல. இந்த தாவர தண்ணி நான் குறுக்கு வெட்டு படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இப்படி ஒன்று கீறி இதில் கீறி நடுவில் இதில் முன்னே குறிச்சிருப்பான் காலண்டு இதை குறிச்சிருப்பான் உரியமண்டு. நடுவில் இருக்கிறதான் என்ன இளையம் மாறிலயம். நடுவில் இருக்கிறதான் மாறிலயம். மாறிலயம் இருக்கிற தாவரங்களில் தான் இந்த பதிய முறையில் நாங்கள் என்ன முறை இனப்பெருக்கம் செய்யலாம் சொல்லுவாப்போம். ஒட்டுதல் கட்டிகாரம் ஒட்டுதல் வந்து செய்யணுமெண்டா தாவரங்களில் சரிதானே. அது வந்து கட்டாயம் 23 இருக்கணும். என்ன காரணம்னா அதில் மாறிலையும் இருக்கணும்டாப்பா சரியா. இதில் கேள்வியை பாரு. நுணுக்கு காட்டி தோற்றம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான பின்வரும் அட்டவணையில் உள்ள கூற்றுக்களை கருதுக. தாவரம் இது ஒரு வித்திலையா இருவித்திலையா முதல்ல அதை சொல்லுவாப்போம். 20 ஏன் 20 மாறிலையும் இருக்குது. அப்போ எந்த விட வராது சிஎம்டியும் வராது. என்ன காரணம்? இரண்டாவது ஒரு வித்திலை இருந்திருக்கு. அதிலே மாதிரி முதலாவது ஒரு வித்திலை ஒட்டுதல் இருவித்திலை இளைய வளர்ப்பு. என்ன செய்யலாம் தம்பி? இருவித்திலை என்றாலே கட்டாயம் நீ என்ன செய்யணும் சரி போடத்தான் வேணும். ஏன்னா மாறலையும் கிடக்கிறபடியா ஒட்டுதலையும் செய்யலாம் இளைய வளர்ப்பையும் செய்யலாம் சரிதானே. அப்போ ஏபி இரண்டும் சரியாக அமையும். எத்தனையாவது விட வரும் தம்பி? ரைட். 20 பாரு. 20 ஏற்கனவே கதைச்சிட்டேன் தம்பி. திருப்பி முருகா வன்மடா சொல்லிட்டு போகிறேன். அல்லுலோகங்கள் தொடர்பான இந்த ஆபத்தின அட்டவணையில் இருக்கிற கொஞ்சம் அல்லுலோகம் தம்பி. எல்லாத்தையும் கதைக்க நேரம் இல்லை. 5ஆம் கூட்டத்தில் இருக்க அல்லுலோகம் 5ஆம் கூட்டத்தில் இருக்க அல்லுலோகம் சொல்லுவாப்போம். நைதரசனம் அதுக்குள்ள பொஸ்பரஸ். 6ஆம் கூட்டத்தில் ஒட்சிசனும் கந்தகமும். 7ஆம் கூட்டத்தில் ஆறு ஃப்ளோரினும் குளோரினும். இதை விட 4ஆம் கூட்டத்திலே ஒரு ஆள் நிற்கிறார். யார் சொல்லுவாப்போம்? காபன் ஒரு அல்லுலோகம் அல்லோ. ஆனால் அல்லுலோகம் என்றாலும் அவரில் ஒரு விசேட இயல்பு இருக்குது. காபன்ற ஒரு பிரதிருப்பம் வந்து மின்ன கடத்தும். ஆறு
காவன்ற ஒரு பிரதிருப்பம் மின்ன கடத்தும். யார் சொல்லுவாப்போம்? காவன்ற பிரதிருப்பம் சொல்லுவாப்போம். காரியம், வைரம், கேட்கரி என்ன அப்படி கிடக்கல கொஞ்சம் தம்பி. அதில் எது மின்ன கடத்தும்? காரியம் மின்ன கடத்தும். ரைட். இப்போ முதலாவது கூட்ட பாரு, சகல அல்லுலோகங்களும் மின்னை கடத்துவதில்லை. சரியா பிள்ளையா? தம்பி இங்கே இப்படி ஒரு ஆள் விதிவிலக்க அணிக்கிறாரல்லோ, இதுவும் அல்லுலோகம் தான். ஆனால் இவற்ற ஒரு பிரதிருப்பம் மின்னை என்ன செய்யுது? கடத்துது. அப்போ முதலாவது கூட்டு சரியோ பிள்ளையோ? பிள்ளை. ரைட். ரெண்டாவது, பங்கீட்டு வலை பிணைப்புகளும் அயன் பிணைப்புகளும் உருவாக்குவதில் பங்களிப்பு செலுத்தும். கட்டாயம் தம்பி. ஏன்னா உலோகத்தோட சேர்ந்தா அயன் பிணைப்பை உருவாக்கும், தங்களுக்குள்ள சேர்ந்தினம்னா பங்கீட்டு வலை பிணைப்புகளை உருவாக்கும். அரை வெப்பநிலையில் திண்மம், திரவம், வாயு ஆகிய நிலைகளில் காணப்படும். தம்பி திண்ம நிலையில் இருக்கிற ஒரு அல்லுலோகம் சொல்லுவாப்போம். இந்த போர்டில் நடக்கிறத வச்சு சொல்ல, இவர் என்ன நிலை? என்ன நிலை? திண்மம். திரவ நிலையில் இருக்கிற ஒரு அல்லுலோகம் சொல்லுவாப்போம். திரவ நிலையில் இருக்கிற தெரியுமே, விளங்கல என்னது? புரோமினடாப்பா தம்பி. குளோரின் எல்லாம், குளோரின், ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைதரசன் எல்லாம் வாயு நிலையில் இருக்கும். இந்த புரோமினன்னு சொல்லி இருக்கிறாப்பா திரவ நிலையில் இருக்கிறது. உங்கள் 8ஆம் ஆண்டு புத்தகத்தில் நடக்கு BR2 சொல்லுது. அவர் வந்து திரவ நிலையில் இருப்பார். சரிதானே? ரைட். அப்போ இதில் எது சரி? பிஎம் சிஎம். அப்போ எத்தனையாவது விடையடாப்பா? 3வது. ரைட். ஓகே. சரிதானே? மனித குருதிச்சுட்டோட தொகுதி சார்ந்த நோய்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. பாரு, அந்த குருதிச்சுட்டோட தொகுதி சார்ந்த நோய்களை கவனிங்களா? எங்களுக்கு நான் நினைக்கிறேன் அதில் ஒரு 2-3 நோய் கிடந்தது. அதில் ஒன்று அந்த ஆத்ரோஸ்கெலிரோசிஸ். அதை தம்பி தமிழில் போட்டிருக்காங்க ஆத்ரோஸ்கெலிரோசியா. மற்ற முடியுறு த்ரம்போசிஸ். தம்பி இந்த முடியுறு நாடி என்று கேள்விப்பட்ட நீயோ? முடியுறு நாடி எது சொல்லுவாப்போம்? கட்டிக்காரன் இதே தசைக்கு வந்து குருதியை கொண்டு வரதான் முடியுறு நாடி. அதுலடாப்பா குருதி வந்து உறையுமண்டா. சரிதானே? அதை தான் முடியுறு த்ரம்போசிஸ்ன்னு சொல்கிறது. ரெண்டாவது பாரிசவாதம், அடுத்தது ஆத்ரோஸ்கெலிரோசியா. ரைட். இதில் இவற்றில் உருவில் காட்டப்பட்டுள்ள நிலைமை காரணமாக ஏற்படக்கூடியது என்னென்னா குருதி, அதாவது குருதி செல் ரஞ்சு. இது குருதி கலன். இதில் வந்து குருதி என்ன செய்யுதுன்னா தம்பி திரட்சி அடையுது. ஏன்னா குருதி திரட்சி அடைஞ்சா, இப்போ உதாரணம் தம்பி இங்கெல்லாம் மூளை என்று வை. மூளைக்கு குருதியை கொண்டு போகிற குருதி கலனில் குருதி திரட்சி அடைஞ்சதுன்னா அந்த மூளைக்கு போகிற குருதியின் அளவு என்ன செய்யும்? குறைவடையும். குறைவடைஞ்சால் என்ன செய்யும்டா தம்பி? இந்த மூளை வந்துடாப்பா 2 அரைக்கோளம் பிரிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஒன்று வலது மூளை அரைக்கோளம், இடது மூளை அரைக்கோளம். இடது மூளை அரைக்கோளம் உடலின் எந்த பக்க செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும்? வலது பக்க செயற்பாடு. அதே மாதிரி வலது மூளை அரைக்கோளம் வந்து இடது பக்க செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். சரிதானே? இந்த பாரிசவாதம் என்றது சரிதானே? என்னடா சொல்லுவாப்போம்? பாரிசவாதம் என்றது என்னடாப்பா? மூளைக்கு போகிற குருதி என்ன செய்கிற பாதிக்கப்படுறதால மூளைன்னு ஒரு பக்கம் வந்து குருதி போகாமல் தடைப்பட்டதுன்னா அந்த எதிர்பக்கத்தில் இருக்கிற அங்கங்கள் வந்து செயற்படாது. சரிதானே? அதே பிரச்சனை தான். அதான் குருதி திரட்சியை அடைகிறதால ஒன்று முடியுறு த்ரம்போசிஸ். ஏன்னா அதான் முடியுறு த்ரம்போசிஸ்னா இதய தசை கலங்களுக்கு குருதியை கொண்டு போகிற குருதி கலனில் குருதி திரட்சி அடைகிறதால இதய தசை கலங்களுக்கான குருதி விநியோகம் குறைவடைகிறது. அடுத்தது பாரிசவாதம். அப்போ இந்த குருதி திரட்சி அடைகிறதால இந்த முதல் 2 பிரச்சனைகளும் வரலாம். சரிதானே? ரைட். அடுத்த பாரு 22 பார் அலுமினியம். அப்போ எத்தனையா விடை? ஏயும் பியும் சரியாக இருக்குமா? ரைட். 22 அலுமினிய கதவிற்கு உருக்காலான பிணையல்கள். சரிதானே? சாதாரணமாக தம்பி வீடுகளில் நாங்கள் மரத்தினால் கதவு செய்திருப்போம். என்ன கதவு? மரக்கதவு செய்திருப்போம். தம்பி இந்த பாத்ரூம்களுக்கு போடுற கதவு மரக்கதவு போடுறது குறைவு. என்ன காரணம்? உக்கி போயிடும். என்ன தண்ணி பட உக்கி போயிடும். அப்போ என்ன கதவு போடுறோம்? நாங்கள் இரும்பில் செய்து போடுவோமோ கதவை? இரும்பாலேயும் போடலாம். அது என்ன பிரச்சனை? கரல் பிடிச்சிடும், துருப்பிடித்தல் ஏற்படும். அப்போ என்னத்தால் செய்து போடுறது? அலுமினியம். அலுமினியம் தம்பி குளிர்ந்த நீரோட துப்புரவாக தாக்கம் அடைய மாட்டேன். ஏன்னா மேலே அவுட் சைடு படை இருக்கிறபடியா. ரைட். பிணையல்கள் பொருத்தும் போது அது உலோக அரிப்பை தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மிகவும் விளைதிறனான முறை. அடே
இப்போ என்ன சாமான் பிணையலண்டா என்னடா? இந்த பிணைச்சலண்டு கேள்விப்பட்ட நீயோ? பிணைச்சலண்டா கதவு அந்த நிலையோடு இணைக்கப்பட்டிருக்கு, சுத்தமே இல்லை, கதவு திரும்புறதுக்கு இருக்கிறதா பிணைச்சல், சரிதானே? அப்போ பிணையல்கள் பொருத்தும் போது உலோக அரிப்பை தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மிகவும் வினைத்திறனான முறையாம், சரிதானே? பெயிண்ட் அடிக்கிற சரியாப்பா, ஆனால் பெயிண்ட் அடிக்கிறத விட பெயிண்ட் கொஞ்சம் நாளால் உறிஞ்சி போவோம், பெயிண்ட் அடிக்கிறத விட இன்னும் மிக பொருத்தமான முறை என்ன சொல்லுவாப்போ? என்னவா இருக்கும்? கதவு பிணைச்சல்கிட்ட என்ன செய்யட்டாம்? என்னத்தை வைக்கிறது? ரப்பரை வச்சு பூட்டி விட்டோம்னா சரி, சரிதானே? ரைட் தம்பி. தீந்தை பூசலும் அதான்டா, தீந்தை பூசன்றா பெயிண்ட் அடிக்கிறதான். பெயிண்ட் அடிக்கிறது தம்பி என்னென்னா நீண்ட நாட்களுக்கு பொருத்தம் இல்லை, கொஞ்சம் நாளில் பெயிண்ட் உறிஞ்சி போயிடும், சரிதானே? ரைட். அடுத்த பேர் 23 பேர், அதில் ஒரு மின் சுற்றோன்னு தந்திருக்கிறான், ஒரு விளங்கப்படுத்திட்டு போகிறேன் பேர் 23. இதில் வந்து பேர் ஒரு 4 ஓம் தடை தம்பி. தடைக்கு வந்து இப்படியும் பாவிக்கலாம் குறியீட, இப்படியும் தடை தான், சரியானே? இப்படி நினைச்சா இதுவும் தடை தான். என்னடாப்பா இதுக்கும் தடையின குறியீடு தானே, சரியா? இதில் பேர் ஒரு 4 ஓம், இதை விட மேலே ஒரு 6 ஓம், இது ஒரு 6 ஓம், கீழே 12 ஓம், இது 12 ஓம், கீழே ஒரு 12 வோல்ட்ஸ் பேட்டரி இருக்குது, 12 வோல்ட் மின்கலத்தை இணைச்சிருக்கிறோம், சரியா? உருவில் காட்டப்பட்டுள்ள தடை தொகுதியில் ஏபி எனும் இரு அந்தங்களிடையே 12 வோல்ட் அழுத்த வித்தியாசத்தை வழங்கும் போது R1னூடாக பாயும் மின்னோட்டம், டேய் இந்த கவனி, இப்போ இதில் போகிற மின்னோட்டம் எவ்வளோ ஆண்டு கேட்கணும், அதான் R1ன்றது இது தானே. இதில் எவ்வளோ மின்னோட்டம் பாயுமண்டா? மின்னோட்டம் பாயணும்னா மின்னோட்டம் காணுறதுக்கு என்ன சமன்பாடு பாவிக்கிறோம் நாங்கள்? V/IR. என்ன நாங்கள் பாவிக்கிற சமன்பாடு வந்து V/IR. கவனியா இருக்கா? இப்போ V/IRல கவனியா, V/IRல அழுத்த வேறுபாடு தெரியும் 12, I தான் காண போகிற. இப்போ தடைக்கு பதிலாக என்ன போடணும்? இந்த 3 பேருக்கும் சேர்த்த சமவெளி தடை. இந்த 2 தடைகளும் என்னது, என்ன முறை மூலம் இணைக்கப்பட்டிருக்குது? இந்த 2 தடைகளும் என்ன முறை? சமாந்தரம். சமாந்தரத்துக்கு சமவெளி தடை காண்றது எப்படி? 1/R7 1/R1 சக 1/R2. அப்போ இது 2க்கு சமவெளி தடை போட்டு இப்படியே சொல்லுவாப்போ. டேய் 1/R1 சக 1/R2 வேண்டா, 1/R7 1/6 சக 1/12 12 2 சக 1 போமாசி எல்லாம் மட்டும் செய்வாதானே, ரைட்? அப்போ 3/12 வரும். அப்போ 6 எடுத்தியண்டா, இது 1/6 தான், 3/12 R7 12/3 சுருக்கினா எத்தனை வரும்? 4. அப்போ இது 2க்கும் சேர்த்து 4. அந்த 4ஓட இந்த 4 என்ன முறை? டே இதில் இருக்கிற 4 ஓமும் இந்த 4 ஓமும் என்ன முறை? தொடரிணைப்பு. தொடரிணைப்புண்டா இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கூட்டினீங்கண்டா எத்தனை? 8. 8ண்டா. இப்போ இது 2 பேருக்கும் சேர்த்த சமவெளி தடை 8 ஓம். அப்போ இதில் இருந்து ஐயை கண்டவன்டா தம்பி, ஐ வந்து 8ஓட பெருக்குதலாப்பா, பெருக்கிற 8 அங்கால போனேன்டா என்ன செய்யும்? பிரிக்க போகுது. அப்போ 12/8 சுருக்கினியண்டா 4ஆல் 2 முறை 3 முறை. அப்போ I7 3/2 எங்கள் தசத்தில் சொல்லுவாப்பம் எத்தனை ஆம்பியர்? 1.5. 24 சீரான வேகத்துடன் பயணிக்கும் துணிக்கை தொடர்பாக 3 கூட்டுகள். தம்பி கவனி, ஒரு துணிக்கைடாப்பா, நீ ஒரு வாகனத்தில் சீரான வேகத்தில் போகிற, சீரான வேகத்தில் போகல அதில் தொழிற்படுற விளையுள் விசை வந்து எப்படி இருக்குமெண்டா 0 இருக்கும். சரியானடாப்பா? சீரான வேகத்தில் போக சரியான அந்த அந்த பொருள், அது நீ வாகனம் என்ன காராக இருக்கலாம், மோட்டார் பைக்காக இருக்கலாம், இல்லை சைக்கிளாக இருக்கலாம். சீரான வேகத்தில் போகல என்ன செய்யணும்னா விளையுள் விசை 0. ஆர் முடுகலில் போகல இயங்குற திசையில் விளையுள் விசை தொழிற்படும். அமர் முடுகலில் போகல இயங்குற திசைக்கு எதிர் திசையில் விளையுள் விசை தொழிற்படும். நான் சொல்ல 3 விஷயம் விளங்குதாடாப்பா? என்ன சொன்னான்? என்ன விஷயம்? விளையுள் விசையை பற்றி கதைக்கிறோம்.
சீரான வேகத்தில் போக விளையில் விசை என்னவா இருக்கும்? 0. ஆர்முடுகலில் போகல விளையில் விசை என்னவா இருக்கும்? இயங்குற திசையிலேயே இருக்கும். அமர்முடுகலில் போகல இயங்குற திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் விளையில் விசை. சரி, அப்போ முதலாவது பாரு, துணிக்கை மீது சீரான வேகத்துடன் பயணிக்கும் துணிக்கை தொடர்பான 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. துணிக்கை மீது தொழிற்படும் சகல விசைகளினதும் விளைவில் 0 ஆகும். சரியா பிள்ளையா? சரி, துணிக்கை இயங்கும் திசையில் விளை விசை தொழிற்படுமா? எப்போ இயங்குற திசையில் விளைவில் விசை இருக்கும்? எப்போ தொழிற்படும்? ஆர்முடுகலை போக. துணிக்கையில் ஆர்முடுகல் காணப்படாது. அடே, ஆர்முடுகல் வந்து எப்போண்டா வேகம் அதிகரித்தா தான் ஆர்முடுகல். அதே மாதிரி அமர்முடுகல்ண்டா வேகம் என்ன செய்யணும்? குறைவடையணும். இப்போ என்ன சொல்லிடும்னா சீரான வேகம்ண்டா அமர்முடுகல் 0. சரிதானே? அப்போ இதில் எது சரியான கூட்டாக இருக்கும்? ஏயும் சியும். எத்தனையாவது விடை? ரைட். 25வது வினா பாரு. எக்ஸனம் எனப்படும் மூலக அணு ஒன்றின் இலத்திர நிலையமைப்பு 2, 8, 6 இருக்கா பாரு. எக்ஸண்டா மூலகத்தின் இலத்திர நிலையமைப்பு 2, 8, 6. தம்பி, இறுதி சக்தி மட்டத்தில் 6 இலத்திரன் இருக்கு. இவர் இலத்திரனை இழக்கக்கூடிய ஆளா ஏற்கக்கூடிய ஆளா? விளங்கல? எத்தனை இலத்திரனை ஏற்பார்? 2 இலத்திரனை ஏற்பார். ஒரு இலத்திரனை ஏற்றாளாப்பா. இப்போ உதாரணம் ஃப்ளோரின் 100 ஒரு இலத்திரனை ஏற்றோம்னா ஒரு மைனஸ். இவர் வந்து 2 இலத்திரனை ஏற்பாராம். அப்போ 2 இலத்திரனை ஏற்றுறா எத்தனை மைனஸ் வரணும்? 2 மைனஸ். தம்பி, இவர் 2, 8, 6 இவர் அணுகண்ண சொல்லுவாப்போம். 2, 8, 6 அணுகண்ண சொல்லுவாப்போம். 16. 16 என்ன மூலகம்? 16 என்ன மூலகம்? விளங்கல? கந்தகம். ரைட், வெரி குட், கந்தகம். அப்போ கந்தகம் 2 இலத்திரனை ஏற்றா S2 மைனஸ் 2 வரும். அப்போ எங்களுக்கு அவள் கந்தகம் தெரியல, எக்ஸ் தந்திருக்கணும். அப்போ என்ன விட வர போக சொல்லுவாப்போம்? X2 மைனஸ். எத்தனையாவது விட? 2வது. ரைட். 26. பின்வரும் A,B,C,D இனால் காட்டப்படும் நிகழ்வு ஜோடிகளை கருதுக. தம்பி, அதில் தந்திருக்கிற எல்லாம் ஓமோன்கள். ADH என்றது சிறுநீர் பெருக்க எதிர் ஹோமோன்னு சொல்கிறது, ஆன்டி டியூரிசிஸ் ஹோமோன். சரிதானே? கல்சிட்டோனின் என்ன செய்யும்? கல்சிட்டோனின் என்ன செய்யும்? கல்சிட்டோனின் வந்து குருதியில் கல்சியம் அயனின் அளவிடாப்பா குறைக்கும். சரிதானே? குளுக்கோஹோன் வந்து என்ன செய்யும்? குளுக்கோஹோன், இன்சுலின் ரெண்டும் வந்து பிரதானமான ஹோமோன்கள். குளுக்கோஹோன், இன்சுலின் என்ன செய்யும்? தம்பி, யாருக்கு இன்சுலின் ஏற்றுறது? கேள்விப்பட்ட நீயே? யாருக்கு ஏற்றுறது? நீரிழிவு நோயாளிகளுக்கு. நீரிழிவு நோயாளிக்கு என்ன பிரச்சனை? குருதியில் குளுக்கோஸின் அளவு கூட. அப்போ இன்சுலினை ஏற்றி விட்டால் அவருக்கு என்ன செய்யும்? குளுக்கோஸின் அளவை குறைக்கும். குறைச்சி என்னவா மாற்றும்? கிளைக்கோஜனாக மாற்றும். ரைட். இப்போ பாரு, கேள்வியை பார். அப்போ ADH என்றது என்னென்னா சிறுநீர் பெருக்க எதிர்நோமன். அதாவது என்ன செய்யணும்டா சிறுநீர் வெளியேற்றத்தின் அளவை குறைக்கும். ADH வந்து கபச்சுரப்பி ஹோமோன். உண்ட உடலில் வந்து நீரின் அளவு குறைஞ்சாதான் கபச்சுரப்பி ஹோமோன் சுரக்கப்படும். ADH சுரந்து நீரின் மீளகத்துறிஞ்சல் கூடும். கூடிச்சுன்னா சிறுநீர் வெளியேற்றம் குறையும். விளங்குத சொல்கிறது? இப்போ கேள்வியை பாரு. ஓமோன்களின் சரிவு அதிகரிக்கும் போது மாறுபடும் காரணி குறைவடைதல். தம்பி, மேலே தந்திருக்கிறது ஓமோன், கீழே வந்திருக்கிறது அந்த மாறுபடும் காரணி. இப்போ உதாரணம் வந்து ADH என்றது ஓமோனாக இருந்தால் மாறுபடுற காரணி சிறுநீரின் கனவளவு. ADH கூடினா சிறுநீரின் கனவளவு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ ADH அளவு கூடினால் சிறுநீரின் அளவு என்ன செய்யப்படும்? குறைக்கப்படும். சரிதானே? அதே மாதிரி செல்வாக்கு செலுத்தும் நிகழ்வு சோடியை வகை குறிக்கும் விடை. இப்போ முதலாவது சரி, ADH அளவு கூடினா சிறுநீரின் அளவு குறையும். கல்சிட்டோனின் அளவு கூடினா கல்சியத்தின் அளவு என்ன செய்யும்? குறையும். கல்சிட்டோனின் வந்து தம்பி கல்சியத்தின் அளவை குறைக்கிற ஒரு ஆள். தம்பி, மூன்றாவது குளுக்கோஹோன். குளுக்கோஹோன் வந்தாளாப்பா அவர் கிளைக்கோஜனை உடைச்சி என்ன செய்ய மாட்டா? குளுக்கோஸாக மாற்றும். சரிதானே? அப்போ குளுக்கோஹோன் கூடிச்சா குளுக்கோஸின் அளவும் கூடும். இன்சுலின் அளவு என்ன செய்ய மாட்டா? இன்சுலின் கூட கூட என்ன செய்யும்? குளுக்கோஸ் எல்லாம் என்னவா மாற்றப்படும்? கிளைக்கோஜனாக மாற்றப்படும். கிளைக்கோஜன் அளவு கூடும். எங்களுக்கு ஓமோன் கூடணும், கீழே இருக்கிற காரணி குறையணும். அப்போ எத்தனையாவது விட வரும்?
எதாவது சொல்ல பாப்போம். ஏடிஎஸ் கூடினா சிறுநீரின் அளவு என்ன செய்யும்? குறையும். கல்சிட்டோனின் கூடினா குருதியின் கல்சியத்தின் அளவு குறையும். அப்போ எது வேறும் சொல்லு பாப்போம்? ஏயும் பியும். ரைட். அடுத்தது 27. பொறியொன்றினால் 200 கிலோகிராம் திணிவுடைய பொருள் 2 மீட்டர் செகண்ட் -1 எனும் சீரான வேகத்துடன் 10 மீட்டர் உயரத்திற்கு மேல் நோக்கி உயர்த்தப்படுகிறது. பொறியின் வலுவுக்கு என்ன சமன்பாடு படிச்ச நீ? யாராவது ஞாபகம் இருக்கிறார்கள்? வலுவுக்கான சமன்பாடு ஞாபகம் இருக்கிறார்கள்? வலு சமன் சரிதானே? வலு சமன் வேலையின் கீழ் என்னது? நேரம். வேலையின் கீழ் நேரம். வலுன்ற அழகு என்ன தம்பி? வேலைக்கு வந்து ஜூல் அடாப்பா, நேரத்துக்கு செகண்ட். அப்போ என்ன வரும்? ஜூல் செகண்ட் -1. இதுக்கு சமனான அழகை சொல்லுவாப்போம். இதுக்கு சமனான அழகு என்ன? வெட். என்ன அழகு? வேட்டு. ரைட், ஓகே. இப்போ கேள்வி என்னன்னா, 200 கிராம் திணிவை வந்து 10 மீட்டருக்கு உயர்த்துறாராம். சரிதானே? ரைட். 2 மீட்டர் செகண்ட் -1 சீரான வேகத்தில் போகிறாராம். ரைட். அப்போ டே கவனி, பொறியின்ற வலு. அப்புறம் கவனி, முதலாவது வேலையாக காண போகிறோம். சரிதானே? முதலாவது நாங்கள் வேலையை காணுவோம். வேலையண்டா விசை தர. விசையண்டா தம்பி, இப்போ வேறு பொருளின் திணிவு தந்திருக்கிறோம் 200 கிலோகிராம். அப்போ 200 கிலோகிராம் திணிவுடைய பொருளண்டா அவரை நான் உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய இழிவளவான விசை எவ்வளவா இருக்குன்னு சொல்லுவாப்போம். அது என்ன? நிறைக்கு சமனாக இருக்கும். நிறைக்கும் திணிவுக்கும் என்னடா சமன்பாடு? W சமன் mg. இதான் நிறை காண போகிற. திணிவு தந்திருக்குது 200, ஜி தந்திருப்பினம் 10. அப்போ நிறை எவ்வளவா இருக்கும்? 2000 நியூட்டன். அப்போ வேலைக்கு 2000 தான் நியூட்டன். இதான் விசை தர. விசை அசைந்த தூரம் எவ்வளோ தூரம் கொண்டு போன வராம்? எவ்வளோ உயரத்துக்கு உயர்த்தின வராம்? 10 மீட்டர். இது வேலையாக இருக்கும். அப்போ நேரம் தெரியலையே. நேரம் தந்ததா தெரியலையா? சொல்லு, என்னென்னு காணலாம் நேரம்? அடே சீரான வேகம் இல்ல. சீரான வேகம்ண்டா சரிதானே? 2 மீட்டர் செகண்ட் -1 10 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? இதுக்கு சமன்பாடு பயன்படுத்தலாம் நீ. என்னது? வேகம் சமன் இடப்பெயர்ச்சி அல்லது தூரத்தை அல்லாத வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா? வேகம் வந்து 2, இடப்பெயர்ச்சி 10, நேரம் தான் காணணும். அப்போ இந்த 2 வந்து இங்கே பிரிக்குமடா. பிரித்தா எத்தனை செகண்ட் சொல்லுவாப்போம்? எத்தனை செகண்ட்? அல்லது சிம்பிளாக சொல்லலாம், 2 மீட்டர் செகண்ட் -1ண்டா 1 செகண்டில் 2 மீட்டர் போவார். அப்போ 10 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? எவ்வளோ நேரம் எடுக்கும்? 5 செகண்ட். அப்போ இது வேலை. விசை தர தூரம் நேரம் 5 செகண்ட். இதை சுருக்கினா என்ன வரும்? இதை சுருக்கினா என்னடா வரும்? 5ஆல் சுருக்கினீண்டா 2 முறை, 2ஆல் பெருக்கினீண்டா 4000. என்ன அழகு? வெட். அப்படி ஒரு விடை இருக்கோ? எத்தனையா விடை? ஜூல் செகண்ட் -1 தந்திருக்கிறோம். அந்த ஜூல் செகண்ட் -1க்கு சமனான அழகு தான் என்ன இருக்க போகுது? வெட். ரைட். 28 பாரு. 28 ஊக்கிகள். தம்பி கேள்விப்பட்ட நீயா ஊக்கிகள்ண்டா என்னண்டு? ஊக்கியண்டா என்ன? ஆறாவது, அதாவது ரசாயன தாக்கத்தின் என்னத்தை அதிகரிக்கிறது பயன்படுத்தினாங்க? தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஊக்கிகள் தாக்கத்திற்கு முன்பும் பின்பும் திணிவில் என்ன செய்யாது? மாற்றம் அடையாது. சரியாடாப்பா? ரசாயன தாக்கத்தின் போது என்ன செய்யப்படுவதில்லை? செலவழிக்கப்படுவதில்லை. இதை விட முக்கியமான விஷயம் தம்பி, 2018ஆம் ஆண்டில் ஒரு பார்ட்மெண்ட் கேள்விடா, ஒரு 9ல் 10வது கேள்வியாக இருக்கும். ஊக்கிகள் பெரிய சரியான கூட்டன்னு கேட்டிருந்தவன். ஊக்கிகள் அதில் முதலாவது கூட்டு என்னென்னா, ஊக்கிகள் வந்து தாக்க வீதத்தை அதிகரிப்பதுடன் தாக்க வீதத்தை குறைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. சரியோ பிள்ளையோ? ஊக்கிகள் தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதோட குறைக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுதாம். சரியோ பிள்ளையோ? பிள்ளை தாக்க வீதத்தை குறைக்கிற ஆளுக்கு என்ன பேர்?
தாக்க விதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பதார்த்தங்களுக்கு என்ன பேர் வழங்குறோம் நாங்கள்? நிரோதிகள். என்ன பேர்? நிரோதிகள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கொள், இந்த எவ்வளவு நிறைய தாக்கிகள் இருந்தாலும் அங்கே ஒரு சிறியளவு ஊக்கிகள் போதுமானது. உங்கள் புத்தகத்தில் தட்டிப்பார், அந்த தாக்க விதம் பாடத்தில் அந்த தாக்க விதத்தில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளில் கடைசியாக சொல்லியிருப்பினோம். சரிதானே? ஊக்கிகளை பற்றி முதலாவது பாருங்கடா, ஊக்கிகளினால் தாக்கத்தின் இறுதியில் தோன்றும் விளைவுகளின் அளவு அதிகரிக்கப்படும். இல்லை தம்பி, அதே அளவு தான் வரும், ஆனால் வாரத்துக்கு எடுக்கிற நேரம் தான் குறைவடையும், விரைவாக தோன்றும். சரிதானே? பெருமளவு தாக்கிகளுக்கு சிறிதளவு ஊக்கிகள் போதுமானது. சரியான கூற்று. மூன்றாவது, தாக்கத்தின் இறுதியில் ஊக்கிகள் ரசாயன மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. அதுவும் சரி. அப்போ இதில் எது சரியான கூட்டாக இருக்கும்? பிஎம் சிஎம். அப்போ எத்தனையாவது விடை? ரைட். 29வது பாரு, வீட்டு மின்சுற்றில் காணப்படும் எச்ச ஓட்ட மின்சுற்றுடைப்பான் RCCB ரெசியூடல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்கிறது. தம்பி, இதுக்கு நாங்கள் வீட்டு என்ன பேர் சொல்கிறோம்? நாங்கள் இவருக்கு வீட்டு என்ன பேர் சொல்கிறோம்? நாங்கள் இந்த எச்சமான மின்சுற்றுடைப்பானுக்கு இந்த ட்ரிப் சுவிட்ச்னு சொல்கிறாங்களோ. ட்ரிப் சுவிட்ச் வந்து எப்போ செயற்படும் இந்த வீட்டை? ட்ரிப் சுவிட்ச் எப்போ விழுந்தது? எப்போ விழுந்தது? ஆறாவது மின் என்ன சொல்கிறது, யாருக்காவது மின் கரண்ட் அடித்தா, அவனை விளங்குற மாதிரி சொன்னால் கரண்ட் அடித்தா விழும். வேறு பழுதாக போன ஏதாவது மின் உபகரணங்களை கொண்டே கொழுவினியண்டா என்ன செய்யும்? அப்பவும் விழும். என்ன அது தம்பி என்னென்னா, அந்த ட்ரிப் சுவிட்சில் ஃபங்க்ஷன் என்னென்னா, RCCBயில் தொழில் என்னென்னா, வீட்டில் இருக்கிற மின் உபகரணங்கள், வீட்டில் மின் நுகர்றார்கள் பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் தான். எங்கடா பாதுகாப்பு தான் அவற்றை செயற்பாடு. சரியா? அப்போ இதில் கேள்வியை பாரு, பாதுகாப்பு, பிரதான பாதுகாப்பு தொழிற்பாடு யாது? என்ன சொல்ல போகிறோம்? தனி நபரை மின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும், உபகரணங்களில் மின் ஒழுக்கு காரணமாக ஏற்படும் தீப்பற்றலை தடுக்கும், மின்னர் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும், குதை சுற்றில் மிகையோட்டம் காரணமாக ஏற்படும் ஆபத்தை தடுக்கும். சரிதானே? இப்போ இதில் எது கொடுக்க போகிற? எத்தனையா விட விளங்கல? என்ன, அதாவது பயன்படுத்துகிற ஆக்களையும் உபகரணங்களையும். சரிதானே? ரைட். என்ன செய்ய முடியாது தம்பி, எங்களை பாதுகாக்கிறதா நம்மகிட்ட செயற்பாடாக இருக்குமா? ரைட். 30வது பாரு, ஜெனடிக்ஸ் கவலையாது டீச்சர் வழங்கப்படுத்த பாரு, கரணீரம் கதை கொண்டு அதை வச்சுக்கணும். சரியா? அதை 32 பார், சாரி 31 பாரு, அந்த கவனி 31 பாருங்களா. கரைதிறன் தொடர்பான தம்பி ஒரு வரவிலக்கணம் இருக்கு. பதார்த்தம் ஒன்றின் கரைதிறன் என்றால் என்ன என்று கேட்கிறவன் என்ன? அப்படின்னா என்ன? அது கூட்டு வருதுன்னு வை. பதார்த்தம் ஒன்றின் கரைதிறன் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. இதான பிரச்சனை. இந்த கூற்றுகளில் தானே நாங்கள் நிறைய இடத்துல பிளவுறோம். நாங்கள் ஒரு பதார்த்தம் ஒன்றுனா கரைதிறன்டா என்னண்டா 100 கிராம் கரைப்பான். என்ன குறித்த 100 கிராம் கரைப்பான் இல்லை தம்பி, குறித்த வெப்பநிலையில் கரையக்கூடிய கரையத்தின் திணிவு. என்ன கரையத்தின் திணிவைத்தான் அந்த கரைப்பானில் அந்த கரையத்தின் கரைதிறன் சொல்லுவோம். சரிதானே? இப்போ உதாரணம் பார் தம்பி, ஒரு 5 விஷயத்தை கவனி. இப்போ நான் ஒரு 100 மில்லிலிட்டர் நீர் எடுத்திருக்கிறேன். 100 மில்லிலிட்டர் நீர் எடுத்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் சொல்லலாமா 1 கிலோ சீனியை போட்டு கரைக்கலாம்? கரைக்கலாமோ கரைக்கலாதோ? கரைக்கலாமாடா? இல்லை தானே? 100 மில்லிலிட்டர்னால கொஞ்சம் தண்ணீராப்பா. இதுக்குள்ள 1 கிலோகிராம் சீனியை போட்டு கரைக்கலாமோ? இல்லை. சரி, இப்போ இதுக்குள்ள சும்மா வைப்போம். இதுக்குள்ள ஒரு 25 கிராம் சீனி கரையுமெண்டு வைப்போம். சும்மா உனக்கு விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன்னா 25 கிராம் சீனியை கரைக்கலாமெண்டு வைப்போம். 25 கிராம் சீனி கரைஞ்சோடனே கரைசல் நிரம்பல் நிலை அடைஞ்சிச்சு. நிரம்பல் நிலைன்னா இந்த கரையத்தினால நிரம்பிட்டுது. அதுக்கு பிறகு கரையத்தை போட்டால் என்ன செய்யும்? கரையாது. அப்போ இந்த உயர்ந்த அளவு, அதாவது உச்சளவு கரையம் கரைஞ்சிருந்தா அந்த கரைசலுக்கு என்ன பேர் தெரியுமோ? அதுக்கு பேர் தான்
நிரம்பற் கரைசல். என்ன பேர்? நிரம்பற் கரைசல். இப்போ கேள்வியை பாரு, கரைதிறன் தொடர்பான பரிசோதனை ஒன்றின் போது 25 பாகசி வெப்பநிலையில் குறித்த பதார்த்தத்தின் கரைதிறன் 36 கிராம் என அறியப்பட்டது. தம்பி, அந்த குறித்த வெப்பநிலையில் அதில் 100 கிராமுகளை 36 கிராமை தானே கரைக்கலாமா, அதுக்கு மேலே கரையாதான். சரிதானே? சேர்க்கப்பட்டு கரையம் உச்ச அளவு கரையும் வரை நன்கு கரைக்கப்பட்டது. பிறகு 40 கிராமை சேர்க்கணுமா. ஆனால் எவ்வளவு உச்ச அளவு கரையலாமாம்? உச்ச அளவு எவ்வளோ கரைக்கலாம்? 36 கிராம். ஆனால் எவ்வளோத்தை கரைச்சிட்டினமாம்? எவ்வளோத்தை கரைச்சிருக்காம்? 40 கிராம். சரிதானே? இப்பதார்த்தத்தின் 40 கிராமுடன் 100 கிராமின் நீர் சேர்க்கப்பட்டு 100 கிராம் நீர் சேர்க்கப்பட்டு உச்ச கரையம் உச்ச அளவு கரையும் வரை நன்கு கரைக்கப்பட்டு வடிதாளினால் வடிக்கப்பட்டது. அப்போ எத்தனை கிராம் கரைஞ்சிருக்கும்? அதுக்குள்ள உச்ச அளவு கரையம் எவ்வளவு கரையலாம்? 36 கிராம் கரையலாம். எவ்வளோத்தை போட்டவர்? 40. அப்போ எவ்வளவு கரையாமல் இருக்குன்னு நினைக்கிறேன்? 4 கிராம் கரையாது. அப்போ கரைச்சி போட்டு வடிச்சு விட்டியண்டா அந்த 4 கிராம் மிச்சமாக கிடக்கும். கரைசல் நிரம்பற் கரைசலாக இருக்கும். ஏன்னா அந்த குறித்த கரையத்தினால நிரம்பல் அடைஞ்சிட்டுது. அப்போ கரைசல் நிரம்பி இருக்கும், மிச்சமாக திணிவு 4 கிராம் இருக்கும். அப்படி ஒரு விடை இருக்கோ தம்பி? எத்தனையாவது? 2வது. ரைட். 32 இந்த சமீபாட்டு விளைபொருட்களின் அகத்துறிஞ்சல். அடே, இந்த சடமுளைன்ற கட்டமைப்பு இங்கே பாருக்கா, உண்ட புத்தகத்தில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சரியா? நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் கீறி இருப்பினான். சரியா? நடுவில் ஒரு பச்சை கலரில் ஒரு கலன் கீறி இருப்பினான். இதுக்கு என்ன பேர் கொடுத்துருப்பினோம்? யாரா சொல்லிடமாண்டா? கட்டிக்காரு. பாட்கலன், லக்டேல்னு சொல்கிறது. இதுக்கு பேர் பாட்கலன். தம்பி, இதை சுற்றி வெளியிலேடாப்பா குருதி மயிர்த்துளை குழாய்கள் இருக்கும். சரி, அது நிறத்தில் இருக்குமா? இதை பார்த்தீங்கன்னா ஏதா ஒரு கலரால் கீறண்டாவா, எல்லா கலரும் கீறினவண்டா அரியணமாக போயிடும். இதுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா சரியா, இதுக்கு வழியில் குருதி மயத்தில் குழாய் இருக்கு. சரியா? அகத்துறிஞ்சல்ல கவனி. இப்போ சமீபாட்டு விளைபொருட்களில் ஒரு சக்கரைட்டுகள் இருக்கும், அமினோ அமிலம் இருக்கும், கொழுப்பு அமிலம், கிளிசரோல், விட்டமின், கனியப்புகள் எல்லாம் இருக்கும். இந்த பாட்கலன் இலிப்பிட்டின் விளைபொருட்களை மட்டும்தான் அகத்துறிஞ்சும். என்னென்ன? இலிப்பிட்டு சமீபாரடைஞ்சு என்னவா மாறும்? இலிப்பிட்டு சமீபாரடைஞ்சு என்னவா மாற்றம் அடையும்? கொழுப்பு அமிலம் சக கிளிசரோல். இதை விட ஒரு சக்கரைட்டுகள் இருக்கும். சரிதானே? அதை விட அதாவது புரதத்தின் சமீபாட்டு விளைபொருள் அமினோ அமிலம் இருக்கும். இதை விட நேரடியாக விட்டமின்கள், கனியப்புகள் வந்திருக்கும். அப்போ இந்த பாட்கலனினால் சரிதானே, அதாவது கொழுப்பு அமிலமும் கிளிசரோலும் மட்டும் அகத்துறிஞ்சப்படும். சரிதானே? பாட்கலன் கொழுப்பு அமிலத்தையும் கிளிசரோலையும் மட்டும் அகத்துறிஞ்சும். சரிதானே? மிச்சம் எல்லாம் இந்த குருதி மயத்துளை குழாயினாலே அகத்துறிஞ்சப்படும். எது? ஒரு சக்கரைட்டுகள், மற்றது விட்டமின்கள், கனியுப்புக்கள், அமினோ அமிலங்கள். சரியா? வினாவை பாரு. பி என்றதுதான் அதில் பார்க்கிறேன். சிறுகுடலில் அமைந்துள்ள சடைமுளையின் குறுக்குவட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. உணவு சமீபாட்டு ஈட்டு விளைபொருட்களுள் காணப்படும் எப்பகுதி பி கியூவினூடாக செல்லும். பி தம்பி பாட்கலனடா. பாட்கலன் கொழுப்பு அமிலம் கிளிசரோல் அகத்துறிஞ்சும். கியூ குருதி மயத்துளை குழாய். மிச்சம் எல்லாம் அகத்துறிஞ்சப்படும். அப்போ எத்தனையாவது விட எனக்கு எத்தனையா இருக்கும்? 3வது. ஏன் 3வது பார் கொழுப்பு அமிலம் கிடக்கு, அங்கால குளுக்கோஸ் இருக்கு. சரியா? ரைட். 33 பாரு. பின்வரும் கூட்டுக்களை கருதுக. நைதர்சன் வட்டம் படிச்சிங்களோ? நைதர்சன் வட்டம் படிச்சியா? அதில் 2 செயற்பாடுகள் இருக்கு. ஒன்று நைதர்சன் பதித்தல், மற்றது நைதர்சன் இறக்கம். என்ன? ஒன்று நைதர்சன் பதித்தல், மற்றது நைதர்சன் இறக்கம். நைதர்சனை பதிக்கிறதுல கவனிச்சுக்கொள். இந்த அவரை குடும்ப தாவரங்களின் வேர் முடிச்சில் ஒரு பாக்டீரியா இருக்கான். என்ன பேர் சொல்லுவாப்போ? என்ன பேர்? ரைசோபியம். இதை விட மண்ணிலையும் பாருங்கோ, என்ன சொல்லுது, சுயாதீனமாக வாழ்கிற பாக்டீரியாக்கள் இருக்கு. அவையை நைதர்சனை பதிப்பினான்.
சரியா? இப்போ இதில் கூற்றப்பாரு அவரை குடும்ப தாவரம் பயிர்ச்செய்கை மண்ணை வளமாக்குவதற்கு காரணமாக அமையும். சரியோ பிள்ளையோ? நைதரசனை பதிப்பினவா இல்லையோ? அவரை குடும்ப தாவரங்களின் வேர் முடிச்சில் இருக்கிற பாக்டீரியா நைதரசனை என்ன செய்யும்? பதிக்கும். நைதரசனை பதிச்சா மண் என்ன செய்யப்படும்? வளமாக்கப்படும். வேர் சிறுகணுக்களில் வாழும் ஒன்றிய வாழ்வுக்குரிய ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்களினால் வளிமண்டல நைதரசன் அமோனியாவாக மாற்றப்படும். சரிதானே தம்பி? ரெண்டு கூட்டுமே என்ன சொல்லுவாப்பம்? ரெண்டுமே சரியான கூட்டு தான். சரியா? ரைட். ரெண்டுமே சரியாண்டா எத்தனையும் அதை விட வரமுடாப்பா? ஏயும் பியும் சரி, ஏம் சியும் வேண்டாம், முதலாவது விட இருக்கு. ரைட். 34 பாரு. 3 உலோகங்களின் தாக்க வீதத்தை ஒப்பிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை. ஒரு கவனியா? அப்புறம் நான் ஒரு 3 உலோகம் இதில் எழுதுறேன். ஒரு கவனி. ஒன்று சோடியம், அடுத்து எழுதுறேன் மேக்னீசியம், அடுத்தது செப்பு. இப்படி ஒரு 3 உலோகங்களை எழுதுறேன். இதில் குளிர் நீரோட தாக்கம் அடையக்கூடிய ஆளார். குளிர் நீரோட தாக்கம் அடையக்கூடிய உலோகம் எது? விளங்கல? சோடியமா மேக்னீசியமா செப்பா? குளிர் நீரோட மட்டும் தாக்கம் அடைகிறது சோடியம். மற்ற ஒரு தரம் குளிர் நீரோட தாக்கம் அடைய மாட்டினான். கொதி நீரோட தாக்கம் அடையக்கூடியது யார் சொல்லுவாவோம்? மேக்னீசியம். இவர் கொதி நீரோடையும் தாக்கம் இல்லை. அப்போ இந்த தாக்க வீதம் கூடினாக்கள் இருக்கிறமல்லோ அவ குளிர் நீர் கொதி நீரோடலாம் தாக்குவினம். கொதி நீரோட மட்டும் தாக்குறாருன்னா தாக்க வீதம் இன்னும் கொஞ்சம் குறையுது. தம்பி உனக்கு சும்மா உதாரணத்துக்காண்டி தான் இந்த 3 எடுக்கிறேன்னா. இவர் குளிர் நீர் கொதி நீர் ஒன்றோடையும் தாக்க மாட்டாருண்டா. இவரோட ஒப்படைகளை தாக்க வீதம் இன்னும் குறைஞ்ச ஆளாக இருப்பார். அட்டவணையை பாரு. எக்ஸ் குளிர் நீரோடையும் தாக்குதான், கொதி நீரோடையும் தாக்குதான், ஐதோட அமிலத்தோடையும் தாக்குதான். ஆனால் வை ஒருத்தரோடையும் தாக்கம் இல்லையாம். ஜட் குளிர் நீரோட இல்லை, கொதி நீரோடையும் ஐதான அமிலத்தோடையும் தாக்கம் அடைகிறார் என்றா கவனிச்சுக்கொள். சரிதானே? உலோகங்களின் தாக்க விதத்தின் ஏறு வரிசை. ஏறு வரிசை என்றால் ஆகலம் தாக்கம் குறைஞ்சால் முன்னுக்கு இருக்கணும், தாக்கம் கூடினால் எங்கே இருக்கணும்? பின்னாலே இருக்கணும். அவள் சொல்லுவாங்க இதில் தாக்கம் குறைஞ்சால் யார் ஆகலம்? டேய் யாரா தாக்கம் குறைஞ்சது? எல்லாத்தையும் விட தாக்கம் குறைஞ்சது வை. அடுத்த தாக்கம் கூடினாலா சொல்லுவாவா? அடுத்தது என்னவா இருக்கும்? ரைட். அடுத்த காணி. முதலாவது எல்லாரையும் விட தாக்கம் கூடினால் தாக்கம் குறைஞ்சால் வை. அடுத்தது எதா இருக்கும் சொல்லுவாப்பா? அடுத்தது தாக்கம் கூடினது ஜட். அடுத்தது என்னவா இருக்கும்? எக்ஸ் ஆக இருக்கும். விளங்குதா? என்னென்னு கண்டுபிடிச்சு நாங்களா தம்பி? குளிர் நீரோட கொதி நீரோட அமிலத்தோட தாக்குறாருண்டா அவருக்கு எல்லாரையும் விட தாக்க வீதம் உயர்வு. அதான் விளக்கம். இவர் சரிதானே தாக்கம் கூட இவர் தான். அடுத்தது பாரு. குளிர் நீர் கொதி நீர் அமிலத்தோட தாக்குறார் இவர், அதோட எல்லாரையும் விட உயர்வான தாக்கம். அடுத்தது ஜட் குளிர் நீரோட மட்டுமில்லை மற்ற 2ஓடையும் தாக்கம் இருக்குது, இவர் ஒன்றோடையும் தாக்கம் இல்லை. ஆக எல்லாரையும் விட தாக்கம் குறைஞ்ச ஆளாக இருப்பார். சரியா? ரைட். அப்போ இப்படி ஒரு விட இருக்கோ தம்பி? எத்தனையா விட? தாக்க விதம் கூட y, z, x. எத்தனையா விடா? y, x, z. 4ஆவதா? ஏறு வரிசை என்ன? ஏறு வரிசைனா குறைஞ்சதான். முதலாவது குறைஞ்சா செட் வரும், அடுத்தது y வரும், எக்ஸ் வரும், 3ஆவது விட வரும். சரிதானே? 35. கண்காட்சி ஒன்றிற்காக 3 மாணவர்கள் நீரை உறிஞ்சாத பல்வேறு பதார்த்தங்களை பயன்படுத்தி A, B, C எனும் 3 கிரீடங்களை உருவாக்கினர். தம்பி என்னண்டா இது? இந்த ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தோட தொடர்பட்டது. உனக்கு ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் தெரியுமா என்னண்டு? ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் படிச்சனியா? ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்றார் தம்பி? சரி 5 பேர். ரைட். இதை நாங்கள் யுரேகா கிண்ணவன் எடுப்போம். சும்மா உனக்கு விளங்குறதுக்காக ஒருக்கா சொல்லிட்டு போகிறேன். இதை யுரேகா கிண்ணவன் எடுப்போம். சரியா?
இதுக்காக நீர் இருக்கான்னு வைப்போம்லாப்பா. சரியா? இதுக்குள்ள ஒரு பொருளாக கொண்டு வந்து அமிழ்த்துறார். அமிழ்த்தேக்க இவர் என்ன செய்வார்? திரவத்தை இடம்பெயர்க்கும் இல்லையா? திரவத்தை இடம்பெயர்க்க என்ன சொல்றார் ஆர்க்கிமிடிஸ்? இந்த திரவத்தினால இந்த பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதை பண்டது இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் என்னதுக்கு சமனம்? இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை. வடிவா திருப்பி சொல்லுங்க கவனி. ஒரு பொருளை கொண்டே நீ பகுதியாகவோ அல்லது முற்றாகவோ அமிழ்த்தும் போது திரவத்தினால இந்த பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறைக்கு சமனாக இருக்கும் என்று ஆர்க்கிமிடிஸ் சொல்கிறார். சரியா? ரைட். இப்போ இதில் கேள்வியை பாரு. ஒரு 3 கிரீடம், கிரீடம்ண்டா என்னது பாவிக்கிறது? தலையில் வைக்கிறது. ரைட். சரிதானே? என்னதால் ஆகப்பட்டிருக்கோம்னா நீரை வந்து உறிஞ்சாத பொருளாம். சரிதானே? ஏபிசி என 3 கிரீடங்களை உருவாக்கினர். இம்மூன்று கிரீடங்களினதும் திணிவுகள் ஒன்றுக்கொன்று சமனானதும் அவற்றை நீரில் அமிழ்த்தும் போது தோன்றும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அப்படியே ஒரு கவனி. ஒரு சின்ன விஷயம் முடிஞ்ச பாரு. என்னென்னா, எங்களுக்கு பாஸ் பேப்பரில் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறவன். என்ன கேள்வி என்றா, இப்போ உதாரணம் தம்பி, இது ஒரு திரவம் மட்டும் வைப்போம். இதுக்கெல்லாம் ஒரு 3 நிலைகளில் நாங்கள் பொருட்களை விடலாம். சரியா? இதை ஒரு பொருளை X100, இது Y, இது Z. இது ஒரு திரவமா? ரைட். இப்படி இப்போ நீருக்கெல்லாம் போட்டோம்னா இப்போ மேலே எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லுவாப்போம். X100 என்ன செய்யுது? நீருக்கு மேலே மிதக்குது. இப்படி ஒரு பொருள் சொல்லுவாப்போம். விளங்கல? ரெஜிஃபோம். ரைட். ரெஜிஃபோம் வந்து மிதக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் மேலுதைப்பு வந்து திணிவை விட அல்லது நிறைய விட இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மேலுதைப்பை நாங்கள் ஜூன்னு எடுத்தோம்னா மேலுதைப்பு அதிகமாயும் அவற்றை நிறை வந்து குறைவாயும் இருக்கும். நம்ம இந்த பாஸ் பேப்பரில் ஒரே ஐடியாவை தான் திருப்பி திருப்பி கேட்கணும். சரியா? ரெண்டாவது, இப்படி அமிழ்ந்து மிதக்கிற சந்தர்ப்பத்தில், அது பகுதியாக இருக்கலாம் அல்லது முற்றாக அமிழ்ந்து மிதக்கிற சந்தர்ப்பத்தில் அன்னளவாக மேலுதைப்பும் அந்த பொருளின் நிறையும் அன்னளவாக எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இப்போ தாண்டு போய் கிடக்கு தம்பி, நீருக்குள்ள அமிழ்ந்து காணப்படுது. அமிழ்ந்து காணப்படுற சந்தர்ப்பத்தில் நிறை வந்து உயர்வாகவும் மேலுதைப்பு எப்படி இருக்கும்? குறைவாகவும் இருக்கும். சரியா? இந்த கேள்வி பாரு. ஒன்றுக்கொண்டு சமனம், அதாவது வந்து திணிவுகள் ஒன்றுக்கொண்டு சமனம் அவற்றை நீரில் அமிழ்த்தும் போது தோன்றும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. தம்பி கிட்டத்தட்ட இந்த ஏயும் பியும்டா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலைமை தான். என்ன, ஒன்று கொஞ்சம் கூட அமிழ்ந்திருக்குது, மற்றது கொஞ்சம் குறைய அமிழ்ந்திருக்குது. மற்றபடி 2 பேரும் நீரின் மேற்பரப்புக்கு அண்மையாக தான் நிற்கணும். சி வந்து நீருக்குள்ளே தாண்டு போய் கிடக்கு. சரிதானே? இது தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் தம்பி என்னண்டா, இதில் அந்த மேலுதைப்பை பற்றி கதைச்சிருந்தோம்னா மிக திருத்தமாக கதைச்சிருக்கலாம். இந்த அமிழ்ற கனவளவு தொடர்பான கூற்றுகள் தம்பி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு சரிதானே? அமிழேக்கில் இடம்பெயர்க்கிற நீரின் கனவளவு தொடர்பான கன்செப்ட் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் மேலுதைப்பை பற்றி தான் கதைக்குது. அப்போ அந்த நாங்கள் அந்த பேப்பரை திருத்தி விடுவோம் கொஞ்சம். என்னென்னா, ஏ அந்த பி என்ற 2 சந்தர்ப்பத்திலையும் மேலுதைப்பு அன்னளவாக சமன். சரிதானே? இந்த 2வது கூட்டு தான் சொல்லலை தம்பி, விடையாக கொடுத்துருக்கலாம். 2 கிரீடங்களும் அமிழ்ந்துள்ள கனவளவுகள் சமன்னு சொல்லினோம். நீ மேலே பார்த்துட்டு ஒன்று கூட கிடக்கு குறைய கிடக்குன்னு கதைப்ப. ஆனால் இங்கே என்ன வரணுமெண்டா, உண்மையாக என்ன வந்திருக்கணுமெண்டா, ஏபி என்ற 2 சந்தர்ப்பத்திலையும் திரவங்கள் வழங்குகிற மேலுதைப்பு அன்னளவாக சமன். அதான் எங்களுக்கு வர வேண்டிய விஷயம். அது சிலோட டிரான்ஸ்லேஷனில் வந்த மிஸ்டேக்கோ தெரியல. சரி, வேணுமெண்டா அதை பிறகு பார்ப்போம். சரிதானே? அப்போ விஷயம் இதுதான். இந்த விஷயத்தை சரியாக விளங்கி கொண்டீங்கன்னா நீ விட என்னடா தம்பி, உண்ட பாஸ் பேப்பர் எடுத்து பார். அதில் ஒரு அன்னம் ஒன்று மிதக்குது. நான் நினைக்கிறேன் 2016 இல்லை 17 இருக்கும். ஒரு அன்னம் ஒன்று மிதக்குது. அந்த மிதக்க அதில் நிறை தந்திருந்தவ 1.3 கிலோகிராம். ஏண்டா அவற்றை நிறைய வச்சுக்கொண்டு இடம்பெயர்க்கிற கனவளவின் திரவத்தின் நிறை கேட்டிருந்தவ. அப்போ அதே விஷயந்தான் திருப்பி இன்னொரு 2018ஆம் ஆண்டு கிடக்கு. அப்போ ஒரே மாதிரி விஷயந்தான் திருப்பி திருப்பி வருது. அதில் புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த 2வது நிலைமையை தான் கேட்டிருந்தவ. சரியா? ரைட். 36 பாரு. கதிர்ப்பு வெப்பம். தம்பி வெப்பம் கடத்தப்படுற முறைகள் எத்தனை? வெப்பம் என்னென்ன முறைகளில் கொண்டு செல்லப்படுது? பசி வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பசிக்குதாடா?
ரைட் ஓகே. இந்த முடியுது பார்ட் 1 முடிய ஒரு பிரேக் விடுவாங்களா? சரி ரைட். இன்னும் 2-3 கேள்வி தான் கிடக்குன்னு பேர். சரியா? கதிர்ப்பு வெப்பம் பயன்படுத்தப்படும். வெப்பம் வந்து 3 முறைகளில் கொண்டு செல்லப்படுது. என்ன? ஒன்று கடத்தல், மேற்காவுகை, மற்ற கதிர்ப்பு. என்ன? அப்போ கடத்தல் என்றது பெரும்பாலும் திண்ம ஊடகங்களில் நடைபெறுறது. கதிர்ப்பு என்றது திரவங்களையும் வாயுக்கள்லையும். சரிதானே? சாரி மாறி சொல்லிட்டேன். மேற்காவுகை என்றதா? மேற்காவுகை தான் திரவங்களையும் வாயுக்கள்லையும். அது கதிர்வீசல் என்றது சரிதானே? கதிர்ப்பு என்றது ஊடகம் இருக்கைக்கே நடக்கும், ஊடகம் இன்றிய நிலையிலே நடக்கும். சரியா? முதலாவது பாருங்களா, குளிர் நாடுகளில் வாழும் மக்கள் கடும் நிறத்தால். ரைட். இப்போ நீ ஏன் வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போடுற? இலங்கையில் வெள்ளை கலர் போடணும், அதான் சட்டம். அப்படியோ தம்பி நான் கேட்குறேன்டா, இந்த வெள்ளை கலரை போடுறதால உனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதான்னு கேட்குறேன். பெரிய பிரச்சனை தான். என்ன? அடிக்கடி ஊற்றியா போகுது, அடிக்கடி துவைக்கணும். ஏன்னா நான் கேட்குறேன்டா, அதை என்ன நன்மை என்றாடா, சூழலில் இருந்து கதிர்ப்பின் மூலம் சூரியன்லேருந்து வர வெப்பத்தை எங்கடா உடலுக்குள்ளே போகிற அளவை வெள்ளை யூனிஃபார்ம் என்ன செய்யுது? தடுக்குது. அப்போ கருப்பு கலர் யூனிஃபார்ம் போட்டிருந்தோம்னா எப்படி இருக்கும் தம்பி? கருப்பு கலரில் யூனிஃபார்ம் போட்டிருந்தீங்கன்னா என்ன பிரச்சனையாக இருக்கும்? சரியான வகையாக இருக்கும். விளங்குது? வீடுகளின் வெளிப்புறத்துக்கு பெயிண்ட் அடிக்க எப்படியான பெயிண்ட் அடிக்கணும்? டாக்கா அடிக்கணுமா லைட் கலர் அடிக்கணுமா? டாக்காவை அடிக்கணும், லைட் கலர். ஏன்? சூரியன்லேருந்து கதிர்ப்பின் மூலம் வர வெப்பத்தை என்ன செய்யணும்? அந்த நிறம் தெறிப்படைய செய்யணும். உறிஞ்சினா அப்புறம் வீட்டுக்குள்ளே வக்கையாக இருக்கும். தம்பி சமையல் பாத்திரங்கள் வந்து வெளிப்புறம் பெரும்பாலும் என்ன நிறமாக இருக்கும்? கருப்பாக இருக்கும், அல்லது டார்க் கலராக இருக்கும். என்னதுக்காண்டி? வெப்பத்தை உறிஞ்சிறதுக்காண்டி. சமையல் பாத்திரம் வேண்டாம் என்ன செய்யணும்? வெப்பத்தை உறிஞ்சோணும். என்ன? ரைட். விடைய பாரு. முதலாவது, குளிர் நாடுகளில் வாழும் மக்கள் கடும் நிறத்தாலான ஆடைகளை அணிவதன் மூலம் உடலை வெப்பமாக பேணுவர். தம்பி என்னண்டா இல்லை கூட்டு தெரியணும், அப்புறம் சரி பிள்ளையை பற்றி கதைப்பான். அப்போ அது சரியான கூட்டு தம்பி. நாங்கள் வந்து வெப்பமான நாடுகளில் வாழ்கிறாங்க. அப்போ எங்கடா உடை வந்து லைட் கலர்ஸாக இருக்கணும். என்ன? ரெண்டாவது, வெப்பக்குடுவை. தம்பி வெப்பக்குடுவைக்கு உங்களோட ஊரில் என்ன பேர் வச்சுக்கணும்? தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். எங்களோட வீடுகளில் அப்படி சொல்கிறவே. அதை என்ன போத்தில்னு சொல்கிறவ? சுடுதண்ணி போத்தில். அப்போ என்னத்துக்கு பாவிக்கிறாங்களா அதை? தம்பி சுடுதண்ணி போத்தில் என்னத்துக்கு பாவிக்கிற நீ வீட்டை? டீ குடிக்கிறதுக்கோ? சுடுதண்ணி போத்தில் டீயை விட்டு அப்படியே குடிக்கிற நீ? அடே சுடுதண்ணியை விட்டு வச்சோம்னா சூடாகவே இருக்கும் தம்பி. அதை இன்னொரு பயன்பாடும் இருக்குது, நாங்கள் அந்த தேவையை பயன்படுத்துறதில்லை. உனக்கு புத்தகத்தில் கேள்வி கிடக்கு, என்ன செய்யலாம்னு சொல்லு பார்ப்போம். அடே சுடுதண்ணி போதில்ல, இங்கே கவனி, சுடுதண்ணி போதில்லையாடாப்பா இந்த உள்ளுக்குள்ள தம்பி. என்ன போட் வேற வேற இது தம்பி. உள்ளே இருக்கிற போத்தில், உள்ளே இருக்கிற கண்ணாடி போத்தல், 2 சுவர்களால் ஆக்கப்பட்ட கண்ணாடி போத்தல். இதுன்ற வெளிப்புறமும் மினுமினுப்பாக இருக்கும், உட்புறமும் என்ன செய்யும்? மினுமினுப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ள சுடுதண்ணியை விட்டியண்டா, கவனிச்சுக்கோள், சுடுதண்ணியை விட்டு போட்டு மூடி விட்டியண்டா, உள்ளுக்குள்ளே இருக்க நீரின் வெப்பம் என்ன செய்யப்படும்னா கதிர்ப்பின் மூலம் உள்ள தெரிக்கும். தெரிச்சு உள்ள வெப்பம் உள்ள நிற்கும். வெப்ப கடத்தல் கதிர்வீசல் மூலம் வெளியில் போகிற வெப்ப இழப்பு தடுக்கப்படுது. அப்போ வெளிப்புற மேற்பரப்பு என்னத்துக்கு? மினுமினுப்பாக இருக்குது. சுடுதண்ணி போதில்ல டே வெளிமுறைண்டா உள்ளு கிடக்கிற அந்த வெளியில் பிளாஸ்டிக் கவர் தான் நம்பி இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் இடப்பட்டிருக்கும். அதை பற்றி நான் கதைக்கல. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரெட்டை சுவர் இருக்குது தானே, அதுன்ற வெளிப்புறமும் மினுமினுப்பாக இருக்குமா? ஏனண்டா வெளியிலேருந்து வெப்பம் உள்ளே போகக்கூடாது. எப்படியான சந்தர்ப்பத்தில் ஏண்டா தம்பி இந்த வெப்ப குடுவையை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். உள்ளுக்குள்ள இப்போ சுடுதண்ணியை வச்சு கொண்டு இல்லை தம்பியா, வீட்டை போய் சுடுதண்ணி எல்லாத்தையும் வெளியில் ஊற்றி போட்டு என்ன செய்யண்டா, சரிண்ணா உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து போடும். சரியா? வெப்ப குடுவைக்கெல்லாம் கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்து போட்டுட்டு பூட்டி வை. ஐஸ் கட்டி உருகுமா உருகாதா? உருகாதுன்னா அப்புறம் 4 நாளைக்கு பிறகு வந்து பார்க்குறீங்கள. சரி ஒரு 2-3 மணத்தியாலம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி உருகாது. என்ன காரணம் வேண்டா தம்பி? இந்த உள்ளே இருக்கிற பனிக்கட்டி உருகணும்னா வெப்பம் எங்கே இருந்து போகணும்? வெளியிலேருந்து வெப்பம் உள்ளே போனால் தான் ஐஸ் கட்டி உருகும். வெளியில் இருக்கிற வெப்பம் உள்ளே போகாமல் தான்
இந்த வெளிப்புற சுவர்களும் மினுமினுப்பாக இருக்குது. விளங்குதாடா? இப்படி ஒரு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்தலை. இனிமேல் என்ன செய்யண்டா, வீட்டை ரிங்ஸ் கரைச்சி ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு கரைச்சி இதுக்கு விட்டுட்டு பூட்டி கொண்டு வா. 2 மணி நேரத்தை குடிச்சினாலும் எப்படி இருக்கும், உள்ள ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்கும், கூலாகவே இருக்கும். அப்படி ஒரு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துறதில்லை. ரைட். இப்போ கேள்வியை பாரு. வெப்ப குடுவைகளின் உள்மேற்பரப்பு பளபளப்பானதாக அமைப்பதன் மூலம் குளிரூட்டப்பட்ட நீரை நீண்ட நேரம் குளிர்ச்சியாக வைத்திருக்கலாம். சரியோ பிள்ளையோ? குளிரூட்டப்பட்ட நீரை நீண்ட நேரம் குளிர்ச்சியாக வச்சிருக்கலாமா? ஏன்னா உணவு சமைப்பதற்காக அடுப்பின் மீது வைக்கப்படும் கருப்பு நிற மட்பாண்டத்தை விட புதிய மட்பாண்டம் விரைவாக வெப்பம் அடையுமா? புதிய மட்பாண்டம் அடை கருப்பு மட்பாண்டம் அடை என்னண்டா, வீட்டை கொஞ்ச நாளைக்கு வச்சு சமைக்க கறி பிடிச்சி வெளிப்பக்கம் எல்லாம் என்னவா போடும், கருப்பாக போடும். புது மட்பாண்டம்னா என்ன செய்யாது, கறி பிடிக்காது, கருப்பாக வராது. அப்போ இதில் எது விரைவாக வெப்பம் அடையும்? கறி பிடிக்காது. அப்போ இன்றைக்கு போய் என்ன செய்யணும், கிடக்கிற சட்டிவானி எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்துக்கும் கறியை பூசி விடு. சரிதானே? ரைட். அப்போ இதில் எது சரின்னு சொல்ல போகிற? ஏயும் பியும். ரைட். 37 வாகனங்களில் பக்க ஆடியாக குவிவாடிகள் பயன்படுத்தப்படும். தம்பி, வாகனங்களில் நாங்கள் வாகனம்னா தம்பி மோட்டர் பைக் இருக்கலாம், காராக இருக்கலாம், லொரி, ஆட்டோ, எல்லாத்துலேயும் 2 பக்கத்துலேயும் ஆடி இருக்குமல்லோ, அது என்ன ஆடி? குவிவு ஆடியா, குழிவு ஆடியா, தளவாடியா? விளங்கல? தளவாடியா கிடக்கு. அப்போ 2 நிலக்கண்ணாடி எடுத்து பூட்டின்னு தெரியாது என்ன ஆடி கிடக்கு வழியில்? குவிவு ஆடி. இந்த குவிவு ஆடியில் எப்போதும் உரிச்சிருத்த நிமிர்ந்த பிம்பம் தான் வரும், மறந்துடாத. ஒரு 2 விஷயம் தான் அதில் கிடக்கு. கதைக்க நேரமே இல்லை, சொல்லலாம். குவிவு ஆடியில் எப்போதும் உரிச்சிருத்த நிமிர்ந்த பிம்பம் வரும். தம்பி, நீ மோட்டர் பைக்கு ஓடுற வை, மோட்டர் சைக்கிளில் சைடில் 2 கண்ணாடி இருக்கல்லோ, 2 குவிவு ஆடி இருக்கு தானே. பின்னால் வர பஸ்ஸை பார்க்குற, பஸ் பெருசாக தெரியுறதோ சின்னனா தெரியுறதோ? சின்னனா தெரியுது. பஸ் தலைகளாக வருதோ நிமிந்து வருதோ? நிமிந்து வருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரமாண்டா, அதில் எப்போவுமே உரிச்சிருத்த நிமிர்ந்த பிம்பம் தான் பெறப்படும். சரிதானே? பின்னால் வர பொருளை சின்னனாக்கி காட்டும். அதனால தான் அந்த பார்வை புலம் கூட நிறைய ஏரியாவை பார்க்கலாம். சரியா? இப்போ வேறு முதலாவது, இரவு வேளைகளில் பின்னால் வரும் வாகனங்களின் ஒளிக்கேட்டைகள் கண்ணை நோக்கி தெரிப்பதை தடுக்கும். அந்த கிடக்கட்டு வந்த கூட்டு பிஏபார் ஒரே தடவையில் பாரிய பிரதேசத்தை சிறிதாக பார்க்கலாம். சரியோ பிள்ளையோ? சரி. 3வது பார், பின்னால் தோன்றுவனவற்றை நிமிர்ந்த நிலையில் பார்க்கலாமா? சரியோ பிள்ளையோ? தம்பி, இந்த ஏண்ட கூட்டு என்னன்னாடா, குவிவு ஆடியில் கவனிச்சு கொள்ள இருக்கா? இந்த குவிவு ஆடி இருக்கு தானே, குவிவு ஆடியில் கவனிச்சுக்கொள், இதை நோக்கி வார சமாந்தர கதிர்கள், குவிவு ஆடியை நோக்கி வார சமாந்தர கதிர்கள் என்ன செய்யும் சொல்லுவாப்பம்? குவியத்தில் இருந்து என்ன செய்யும் சொல்லுவாப்பம்? விரிவடைஞ்சு போகும். அடே, விரிவடைஞ்சு போகும்டா. குவியத்தில் இருந்து விரிவடைஞ்சு போகும். சரியா? விரிவடைஞ்சு போனால் பின்னுக்கு ஒரு வாகனம் வருதுன்னு வை, அந்த வாகனத்தின் வெளிச்சம் உண்ட குவிவாடியில் படுது, உண்ட முகத்துக்கு படுமா படாதா? அப்படி விரிவடைஞ்சலாம் போகுது. விரிவடைஞ்சு போனால் முகத்தில் குவிக்கப்படாது. அதைத்தான் முதலாவது விஷயமாக சொல்லியிருக்கிறோம். அப்போ எந்த கூட்டுகள் சரி? ஏபி சி 3ம் சரி. என்ன? ரைட். அந்த 38 பாரு, அந்த ஒரு உணவு சாங்கல் இருந்திருக்கு, புல், மான், புலி. 1,20,000, 12,000, 1,200. சக்தியின் அளவு என்ன செய்துன்னு போகுது? குறைஞ்சுன்னு போகுது. எத்தனை சதவீதத்தால் குறையுது? 10%. அப்போ அது கட்டாயம் சக்தியாக இருக்கும்டா, சக்தி கூம்பகமாக இருக்கும். அதிகரிச்சுன்னு போகிற தம்பி பார உலோகங்கள், அந்த உயிர் செறிவடைதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது பார உலோகங்களாக இருக்குமா? 38. 39 பேர், 39 மனித செயற்பாடுகள் காரணமாக இலங்கையில் ஏற்படும் காட்டு யானைகளின் இறப்பு. தம்பி, காட்டு யானைகளே இறக்குதான் என்ன பிள்ளை இருக்கோ காட்டு யானை? அவ சிரிக்கிறீர்கள்? காட்டு யானை என்னத்தால் இறக்குதான் தம்பி? மனித செயற்பாடுகள். மனிதன் என்னதுக்கு சேர்றான்? என்னதுக்குடா காட்டு யானை என்னதுக்கு மனிதன் வேட்டையாடுறான்? இறைச்சிக்கோ? தந்தம் எடுக்கிறதுக்கு. சரியா? மற்றதை கவனிச்சுக்கொள்,
இப்போ மனிதனை வந்து எப்போ காட்டு யானை தாக்கினது? என்ன தேவைக்கு? உன்னிட்ட வந்து சோறு கேட்டதோ? மத்தியானம் வந்து சோறு கேட்டு தாக்கினதோடாப்பா? இல்லை, மனிதனை எப்போ யானை தாக்குதண்டா அந்த யானைகள் வந்து பயணம் செய்கிற பாதையில் நம்ம குறுக்க போனால் தான் அது தாக்கும். மற்றும்படி அது நீ வீட்டை இருக்க காட்டுகளேருந்து வலிக்கிட்டு வந்து உன்னை தாக்கி போட்டு போகிறதில்லை. விளங்க சொல்கிறது. அப்போ இறப்பை இழிவளவாக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய பிரயோக ரீதியான தீர்வு. டேய் சும்மா கேட்கல. என்னண்டா காட்டு மனிதன் என்ன செய்யலாம்? மனிதன் செயற்பாடுகளால் அழிக்கப்படுதான். அப்போ இது என்ன பிரச்சனை? இதில் இருக்கிற என்ன தீர்வாக கொடுத்தா யானைகள் அழிவடைகிறத குறைக்கலாம் என்று கேட்கணும். முதலாவது, சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் சகல வசதிகளையும் கொண்ட புதிய சரணாலயங்களை யானைகளுக்காகவே உருவாக்குதல். தம்பி, எல்லா யானையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டால் யானைக்கெல்லாம் அடிதறி வந்துடும். ஏன் சொல்லுவாப்போ? என்ன பிரச்சனை? சாப்பாட்டு பிரச்சனை வந்துடும். கட்டிக்காரன் நம்ம நகலும் அப்படி தான்டா. ஒரு டிஃபன் பாக்ஸ் திறந்தா சரி, ஓகே, ரைட், வேணா. அப்போ யானையை கொண்டு வந்து எல்லா யானையும் ஒரு இடத்துல நிப்பாட்டிடலாம் தம்பி. அது பெரிய சிக்கலான பிரச்சனை. காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் புகுவதை தடுப்பதற்காக பாரிய காடுகளை சூழ உறுதியான வேலிகள். அதெல்லாம் தம்பி காலால் சிம்பிளாக மிதித்து போட்டு வரும்டா. வேலியை கரண்ட் வேலியையே மிதித்து போட்டு வருது. புற நீ வேலி அடைச்சா நடக்காதண்ணா. காடுகளுக்கு நடுவே செல்லும் பெருந்தெருக்கள் மற்றும் புகையிரத பாதைகளூடாக யானைகள் உட்பட ஏனைய வனவிலங்குகளும் கடக்கக்கூடிய வகையில் வனவிலங்கு பாலம் அமைத்தல். என்ன பாலம் கட்டுறதோ யானைக்கு? தம்பி ஒரு பாலமும் கட்டுறையில் அந்த யானைகள் கடக்கிற இடம் வந்து வளமையாக சில இடங்கள் இருக்குது தம்பி. அந்த இடத்துல என்ன செய்யலாம்டா, ரோட்டு போடைகளை வேணுமெண்டா உயர்த்தி போட்டு விடலாம். அதுக்கு மேலே மேம்பாலத்தை கட்டி போட்டுவிட்டா யானை என்ன செய்யும்? அது வளமையாக தான் போய் வர பாதையில் போகும். யானை போய் வர பாதையில் நம்ம போய் ரோட்டை போட்டோம்டா, அது போகிற டைமில் நம்ம போனால் என்ன செய்யும்? என்ன கொஞ்சிட்டு போமா வந்து யானை தாக்கத்தான் போகுது. ஏன்னா அப்போ என்ன செய்யணும்டா தம்பி, அவை போகிறதுக்கு பாதையை விட்டுருவோம். வளமையாக போகிற பாதையிலேயே நீங்கள் போய் வாங்க கொண்டு விட்டால் அவைய நம்மளோட சொரிய வர மாட்டினோம். நாலாவது, இலங்கையின் யானைகள் யானையில் குடித்தக கூடிட்டாம். அதால் யானைகளை என்ன செய்யட்டாம்? உலகின் பாரிய காடுகளை கொண்ட நாடுகளுக்கு யானைகளை அன்பளிப்பு செய்யறதான். என்ன தம்பி, ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி விடுறோம் யானையை அன்பளிப்பாக. உங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு 100 யானதாரம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இது எது பொருத்தம் நினைக்கிற? எத்தனையாவது? 3வது. ரைட், சரி. கடைசி, இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு மனிதனின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள். அடே இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படி என்ன கேள்வி? சொல்லு. பேண்தகு அபிவிருத்தி. அந்த 15ஆம் பாடத்தில் கடைசியாக வர விஷயம் அதான், பேண்தகு அபிவிருத்தி. பேண்தகு அபிவிருத்தி என்னன்னா, நாங்கள் வளங்களை பயன்படுத்தணும் சூழலில் உள்ள, ஆனால் எதிர்கால சந்ததிக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் வீண் விரயம் செய்யாமல் பயன்படுத்துகிறது தான் பேண்தகு அபிவிருத்தி. சரிதானே? இப்போ இதில் என்ன சொல்லினோம்டா, இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு மனிதனின் தூர நோக்கற்ற செயற்பாடுகள். தூர நோக்கண்டா அடுத்தடுத்த சந்ததியையும் கவனிக்கணும் தம்பி. இப்போ என்ன செய்கிறான் வடகொரியாக்காரன்? என்ன செய்கிறான் தம்பி? கொண்டே அணு ஆயுதத்தை பரிசோதிக்கிறான். பரிசோதித்தா நிலத்துக்கு கீழே தான் கொண்டே பரிசோதிக்கிறது. அடித்தா என்ன செய்யும்? பூமி அதிர்ச்சி ஏற்படும். கடல்களை கொண்டே அடித்தா சுனாமி வரும். இப்படி இதெல்லாம் அவன் யோசிக்கிறதில்ல. வடகொரியாவில் ஒரு தம்பி ஜனாதிபதி இருக்கிறார், தெரியுமோடா? என்ன பேர் அவருக்கு? கிங் ஜாங் உங். தெரியுமா பேர் அவர்கிட்ட? அவர் என்ன செய்வார்னா, அவர் மற்றாக்களை பற்றியெல்லாம் கணக்கெடுக்க மாட்டார். தண்ட நாடு, தண்ட சுதந்திரம், தண்ட பாதுகாப்பு. சரிதானே? அவரை பற்றி பயப்படாத கதைக்கலாம். என்ன தம்பி நான் கதைக்கிறேன், அவருக்கு தெரிய வராதானே? சரிதானே? என்றபடியாக கதைக்கலாம். அப்போ என்னென்னா, இப்படியான செயற்பாடு இது தூர நோக்கற்ற செயற்பாடு. அப்போ இது என்ன செய்ய வேண்டாம், இதனால் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும். அப்போ ஏற்பட்டால் என்ன கேட்கணும்டா, அத்தகைய அனர்த்த நிலைமைகளின் போது மனிதன் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இப்போ தம்பி எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு என்ன வந்தது? வெள்ளப்பெருக்கு வந்தது. வெள்ளப்பெருக்கு வந்தால் தடுக்க இயலுமோ? வெள்ளப்பெருக்கு வாரத தடுக்கலாமாடா? மன்னாரை சுற்றி பெருசாக ஒரு கூட பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை, தடுக்க இயலாது. ஆனால் அந்த நிலைமையை எதிர்கொள்ளத்தான் வேணும். வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளத்தான் வேணும். அந்த அனர்த்தத்தை எப்படி சமாளிக்கிறன்றதில் தெரியணும். அதைத்தான் சொல்லினோம். அத்தகைய அதற்காக கவனம் செலுத்தப்பட வேண்டிய சில விடயங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அனர்த்த முகாமைத்துவம் பற்றி நிவாரண பணிகள் தொடர்பாகவும் அறிந்து வைத்திருத்தல். உன்னை போய் நிவாரண பணி செய்ய சொல்லல, அப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கணுமா? ரைட். 2வது, அனர்த்தத்தின் பின் ஏற்படும் சமூக உணர்வலைகளை நேர்மறையாக விருத்தி செய்து கொள்ளல். அப்படி என்னண்டா,
இப்போ சும்மா வேப்பன் தம்பி ஒரு தண்டை வீடு 2 வீடு வெள்ளத்தால் அழிஞ்சு நாசமாக போச்சு. அவன் தம்பி சந்தோஷமாக இருப்பானோ? 2 வீடு தானே போயிட்டு பிரச்சனை இல்லை, நான் இப்போ எனக்கு ஒரு கொட்டில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானோ தம்பி? அவன் எப்படி இருக்கும் ஆள்? சரியான கவலையாக இருப்பார். அப்போ அவருக்கு போய் என்ன செய்யணும் சொல்லணுமோ? பரவாயில்ல 2 வீடும் போனது போட்டு இருக்கட்டும், ஒரு கொட்டில் போட்டுட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லதா தம்பி? இல்லை, அவர்கிட்ட மனத்தில் என்ன செய்யணும்? உணர்வேலை அவருக்கு வர கஷ்டங்களை தீர்க்கிற மாதிரி என்ன செய்யணுமாம்? செயற்பாடுகளை விருத்தி செய்யணுமாம். உள சுகாதாரத்தை சீராக்கி கொள்ளலும் ஏனையோரது மனநிலைகளை கட்டி எழுப்பலும் முக்கியமான விஷயங்கள். அப்போ இதில் எது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம் சொல்லுவாப்போம்? எது சொல்லுவாப்போம்? 3மே வரும். சரிதானே? 3 விஷயங்களுமே கவனிக்கத்தான் வேண்டும்.